ஓகே கஸ் ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நான் இது வந்து டே 1 அண்ட் டே 2க்கு வந்து சேர்த்து தான் போடுறேன். நான் டெய்லி போடணும்னு நினைச்சேன் 2 நாளும் தனித்தனியா. பட் வந்து யோசிச்சு பார்த்து எதுக்கு தனித்தனியா போடணும், மொத்தமாவே போட்டுடலான்னு சொல்லிட்டு மொத்தமா இந்த வீடியோல வந்து 2 டேக்குள்ளதை பேசி முடிக்க போறேன். எந்த டீம் வந்து எந்த காஸ்ட்க்கு இவ்வளவு எடுத்திருக்காங்க, இவங்க வந்து ஒர்தியான பிளேயரா இல்ல ஓவர் ரேட்டடா அண்டர் ரேட்டடா, இந்த பிளேயருக்கு இவ்வளவு காஸ்ட் வந்து தேவையா, ஆர்சிபி வந்து லூசு பயிலுக மாதிரி எடுத்திருக்கானுங்களா, எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே கைஸ், அது மட்டும் இல்ல பார்டர் கவாஸ்கர் டிராஃபி பத்தியும் பார்க்க போறோம். விராட் கோலி செஞ்சுரி அடிச்சது அதை பத்தி எல்லாமே பேசிட்டேன். பட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நமக்கு தெரியும் இந்தியா ஈஸியா வின் பண்ணிடுவாங்கன்னு. பட் அந்த டேல என்ன நடந்துச்சு அப்படின்னு வீடியோ முடியறதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு கிளான்ஸ் விட்டு போயிடும். ஓகே கைஸ், ஸோ ஏற்கனவே ரீடைன் பண்ண பிளேயர்ஸை பத்தி ஒரு வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். எந்தெந்த பிளேயர்லாம் ரீடைன் பண்ணியிருக்காங்க, ஆர்டிஎம் போட்டு யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத நான் வந்துட்டு தனியா ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல இந்த ஆக்ஷனை பத்தி ஃபுல்லா எந்தெந்த பிளேயர் யாரெல்லாம் எடுத்திருக்கா அப்படின்றத பத்தி ஃபுல்லா ஆர்டரா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எந்த டீம்ல இருந்து போகலாம் அப்படின்னு பார்ப்போம். சிஎஸ்கேல இருந்தே போகலாம். எனக்கு கண்டிப்பா நீங்க அதை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேல இருந்தே போவோம். சிஎஸ்கேல ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ருத்ராஜ் ஜெய்க்வாட், பத்திரானா, டூபே, ஜடேஜா, எம்எஸ் டோனி, இவங்க தான் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்எஸ் டோனி வந்துட்டு நான் வந்து உண்மையில விளையாட மாட்டாரு அப்படின்னு தான் நினைச்சேன். நான் கூட போன வருஷம் கிண்டல் அடிச்சுட்டு இருந்தேன், இந்த ரிட்டையர் ஆகணும் அப்படி இப்படின்னு. பட் யோசிச்சு பார்த்தேன்னா எம்எஸ் டோனி இருந்தாதான் கைஸ் நல்லா இருக்கும். என்னதான் இருந்தாலும் எம்எஸ் டோனி இருந்தால் தான் நல்லா இருக்கும். அப்பதான் ஒரு ஃபன் இருக்கும், ஒரு த்ரில் இருக்கும். ஒரு ஆர்சிபி மேட்ச்னா ஒரு ஃபயர் இருக்கும், ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கும் டோனி ஃபேன்ஸ்க்கும். ஒரு மும்பை மேட்ச்னா ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்க்கும் டோனி ஃபேன்ஸ்க்கும் ஒரு ஃபயர் இருக்கும். அது இல்லாத போது அந்த இது தெரியும், ஐயோ போயிட்டாரப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு, இனிமேல் என்ன பண்றது அப்படின்னு. ஸோ டோனியை 4 crore கொடுத்து வச்சிருக்க காரணமே வந்துட்டு ஃபேன்ஸுக்காக தான். அது நல்லாவே தெரியுது. டோனி வந்துட்டு இப்போ எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அவர் கால் வந்து வீக்கா இருக்கு, ஓட முடியாது, அவ்வளோலாம் நம்ம பார்த்துட்டோம். என்னதான் வந்து டோனி ஃபேன்ஸ் வந்து நீங்க மல்லு கட்டி பேசினாலும் அதுதான் உண்மை. பட் டோனி வச்சிருக்கிறதுக்கு சிம்பிளான ரீசன் வந்து ஃபேன்ஸுக்காக தான். அதுக்கு தான் அவர் வச்சிருக்காங்க. ஏன்னா பவுலர்ஸ்க்கு கீழே அவர் வராரு. பவுலர்ஸ்க்கு கீழே வராருன்னா அப்போ அவர் வந்து எவ்வளோ எந்த நிலைமையில இப்போ வந்து இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. சாண்ட்னருக்கு கீழே வந்துட்டு சாண்ட்னர், தாகூருக்கு கீழே வருவார். ஸோ அதனால டோனி இருக்கிறது வந்து ஃபேன்ஸ்க்காக மட்டும்தான் வச்சிருக்காங்க. பட் இது ஒரு பிரான்சைஸ் மேட்ச் தானே, ஒரு பிரச்சனை இல்லை. டோனி இருக்கிறது நல்லதான். ஸோ நெக்ஸ்ட் யாரெல்லாம் வாங்கியிருக்கானுங்க அப்படின்னு பார்ப்போம். டெவன் கான்வே. நாம வந்துட்டு மெயினான பிளேயர்ஸ் பத்தி மட்டும் தான் பேச போறோம். ஓகே கைஸ், மெயினான பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் ஒர்தியான பிளேயர்ஸ், இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ், அவங்கள பத்தி தான் பேச போறோம். இந்த தெரியாத சின்ன பசங்க அவங்கள பத்தி தான் பேச போறது. அவங்கள பத்தி பேசுறது ஒருத்தம் இல்லை எனக்கு தெரிஞ்சுட்டு. நமக்கு தெரிஞ்ச பிளேயர், மெயினான பிளேயர்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர்ஸ் மத்தி தான் நம்ம ஷார்ட்டா பேச போறோம். ஸ்குவாட் எல்லாமே உங்க இதுல காமிச்சிட்டேன். மணியை பத்தி நானே சொல்லுவேன், தேவைன்னா மணியை பத்தி பேசுவேன். நம்ம வந்து இவனுக்கு ஓவர் ரேட்டடா ஒருத்தியா அதை பத்தி மட்டும் தான் பேச போறோம். பக்கா கிரிக்கெட் ரிவ்யூவா இருக்க போது. ஓகே, ஸோ டெவன் கான்வே 6.25 வாங்கியிருக்காங்க. டெவன் கான்வே, திருப்பதி, ரவிச்சந்திரன் அஸ்வின், ரச்சன் ரவீந்திரா, கலீல் அகமது, நூர் அகமது, விஜய் சங்கர், சாம் கரன், தீபக் ஹூடா, நேத்தன் அடிஸ். சொல்ல போனா இவங்க தான் பெரிய பிளேயர்ஸ் இதுல இருக்கிறதுல இப்ப வாங்கினதுல. எனக்கு வந்துட்டு டெவன் கான்வே வாங்கினது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா டோனிக்கு பதிலாக ஒரு விக்கெட் கீப்பர் கண்டிப்பா தேவை. ஏன்னா டோனிக்கு எப்ப இன்ஜுரி ஆகும் தெரியாது. என்னதான் வந்து டோனி ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படி இப்படின்னாலும் என்ன நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால ஒரு விக்கெட் கீப்பர் வாங்கினது, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வாங்கினது நல்லதுதான். அது மட்டும் இல்ல, டெவன் கான்வே ஏற்கனவே சிஎஸ்கேக்கு போலந்தான் 2023 எல்லாருக்குமே தெரியும். 2024 இன்ஜுரி ஆச்சு, அதனால விளையாட முடியல இந்த வருஷம். 2023 வந்துட்டு ருத்ராஜுக்கும் அவருக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து செமையா இருக்கும். வந்தோன்னு அட்டாக் பண்ணுவான். ஆனா இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, இப்ப யாரு ஓப்பனிங் பண்ண போறா அப்படின்றதான் பார்க்க போறோம். ரச்சன் ரவீந்திரா பண்ணுவானா இல்ல டெவன் கான்வே, ரச்சன் ரவீந்திரா பண்ணுவானா இல்ல ஜெய்க்வார் பண்ணுவானா? டெவன் கான்வே கன்ஃபார்ம் ஓப்பனிங் தான். ருத்ராஜ் வந்து ஒருவேளை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு 2 பேரும் நியூசிலாந்து தான், அவங்க ஏற்கனவே ஓப்பனிங் பண்ணுவாங்க நியூசிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு ரச்சன் ரவீந்திராவையும் டெவன் கான்வேயும் ஓப்பனிங் விடுவானா இல்ல அவனும் டெவன் கான்வே வந்துட்டு ரச்சன் ரவீந்திராவை 1 down விடுவானா அப்படின்றத பாக்குறதா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்தவரை டெவன் கான்வேவும் ருத்ராஜும் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஏன்னா ருத்ராஜ் வந்து ஒரு ஸ்லோ ஸ்டார்டர். அவன் வந்து ஓப்பனிங் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். டெவன் கான்வே வந்தவன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் அட்டாக் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ ஆனவன ருத்ராஜ் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ ருத்ராஜ் வந்துட்டு 1 down வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் திருப்பி மேட்ச் ஸ்லோ பண்ணி பவர் பிளேயர் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணும். அது தேவையில்லாது. எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜும் கான்வேயும் தான் ஓப்பனிங் வரணும். அதுதான் பக்காவானது. அதுக்கப்புறம் ராகுல் திருப்பதி வாங்கியிருக்காங்க. ஒர்தியானது கைஸ். அதாவது சிஎஸ்கே எடுத்திருக்கிறது எல்லாமே வந்துட்டு பெருசா இல்ல. சிஎஸ்கே எப்பவுமே சிஎஸ்கே எப்படிதான் எடுப்பாங்க, ரொம்ப பெருசா அப்படி பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரிலாம் இருக்காது, பேஸா இருக்கும். சிஎஸ்கே பொறுத்தவரை டுபாகூர் பிளேயரை வச்சே அவனுங்க நல்லா பண்ணுவானுங்க. அதுதான் சிஎஸ்கே. அது முன்னாடி இந்த டோனி காலத்துல இருந்து பார்த்துருக்கோம். ஒரு டுபாகூர் பிளேயரை வச்சுட்டு நல்லா பண்ண முடியும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆல்பி மார்க்கல் ஒன்றும் சவுத் ஆப்பிரிக்கால பயங்கரமான பவுலர்லாம் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆல்பி மார்க்கல், ஆல்ரவுண்டர். ஒரு டைம்ல நான் சரியான சிஎஸ்கே ஃபேன். அப்பெல்லாம்
ஆல்பி மார்க்கர்ல சவுத் ஆப்பிரிக்கால யாருக்குமே தெரியாது. அதே சிஎஸ்கேல எல்லாருக்கும் தெரியும். ஸ்டேடியம் விட்டு வெளியே 6 அடிப்பான்பா, பவுலிங் சமயம் போட்டு விக்கெட் எடுப்பான்பா, பர்ஃபெக்டான ஆல்ரவுண்டர். அந்த மாதிரி சென்னைக்கு ஒரு கேலிஸ் மாதிரி தான் ஆல்பி மார்க்கல், அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஸோ தேஷ்பாண்டினா ஒரு பவுலரா சொல்லுங்களேன். தேஷ்பாண்டி சென்னையில இருந்து ஃபேமஸ் ஆறான். அப்ப பாத்துக்கோங்க சென்னை எப்படி இருக்குன்னு. ஸோ திருப்பதி ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான் அவங்க வாங்கியிருக்குது. தீபக் ஹூடா 1.75 crores எடுத்திருக்காங்க. தீபக் ஹூடாவை நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. தீபக் ஹூடாக்கு எனக்கு தெரிஞ்சு மோட்டிவேட்டடா அண்ட் ஃபோக்கஸ்டா இல்லாதனாலதான் தீபக் ஹூடா எப்படி இருக்கான். 2023 ஒழுங்கா இல்ல, 2024 லைட்டா ஒழுங்கா இல்லாண்ட மாதிரி இருந்துச்சு. அவன் எப்ப வந்து அந்த அயர்லாண்டோட ஒரு செஞ்சுரி அடிச்சானோ அதுக்கப்புறம் தீபக் ஹூடா ஒழிஞ்சிட்டான். தீபக் ஹூடா எவ்வளவு டேலண்டான பேட்ஸ்மேன் எல்லாருக்குமே தெரியும். இந்த பிருத்திவிஷாவும் சரி, இந்த தீபக் ஹூடாவும் சரி, தேவதத் படிக்கல், இவனுங்க எல்லாருமே நல்ல டேலண்டான பிளேயர் தான். பட் அவனுங்க வந்து அதை வேஸ்ட் பண்றாங்க. தீபக் ஹூடா ஃபேஸை பார்த்தாலே தெரியும் அவன் என்ன ஜாயிண்ட் அடிச்சுட்டு வந்தான். நான் சொல்லக்கூடாது, பட் லுக் அட் ஹிம், ஹி லுக்ஸ் லைக் தட். அப்படிதான் எனக்கு தோணுது. ஹி கோஸ் ஃபார் த பூஸ், ஐ திங்க் ஹி கோஸ் ஃபார் த பிளஷர். ஸோ ஹூடாவை பத்தி எனக்கு தெரியல, பட் எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹூடா வந்து சென்னையில இருந்தா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஹூடா வந்து ஐ பிலீவ் ஹிம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஹூடா வந்து சென்னையில இருந்தா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு தோணுது. ஸோ நல்ல இதான் எனக்கு ஹூடா வந்து 1.75 crores வாங்கினது. அதுக்கப்புறம் நூர் அகமது, ரவிச்சந்திரன் அஸ்வின். ரிட்டென்ஷன் வீடியோலயே நான் அஸ்வினை பத்தி சொல்லியிருந்தேன். ரிட்டென்ஷன் வீடியோல தான் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து சென்னைக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க அப்படின்னு. பார்த்தா உண்மையிலே வந்துட்டாரு இவரு. சீனா இருக்க போது அஸ்வின் வந்து ஜெர்சியில பாக்குறது. அதாவது சில பேர் வந்துட்டு அவங்க வந்து இந்த டீம்ல இருந்தா நல்லா பவுலிங் போடுவாங்க அப்படின்னா இல்ல. சில பேர் வந்து இந்த ஜெர்சியில பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். அதுதான் எனக்கு அஸ்வின் வேணும். அஸ்வின் சென்னைக்கு வர்றது சரியா இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, விஜய் சங்கர் வேற வரான். அவனும் சென்னையா சூப்பரா இருக்க போகுது. ஏற்கனவே சென்னையில ஒரு பிரச்சனை என்னன்னா, சென்னை பிளேயர்ல தமிழ்நாடு பிளேயர் எவனுமே இருக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. இப்போ வந்துட்டானுங்க, அஸ்வின் வந்தாச்சு. இப்ப எல்லாரும் அஸ்வின், ஜடேஜா, தோனி எல்லாரும் ஒன்னா பார்க்க போறோம். செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. விஜய் சங்கர் வந்திருக்கான். விஜய் சங்கர் வந்து 23 வந்து செமையா பண்ணியிருந்தான். அண்டர் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில வந்துட்டு செம்மாட்டி அடிப்பான் இந்த 2023 ஐபிஎல். பட் 2024 வந்து சொதப்பிட்டான். ஒண்ணுமே விளையாடல. எதுக்கு விளையாடல தெரியாது. அதான் எல்லாமே அன்ஃபோக்கஸ்டான இப்படிதான் இருப்பானுங்க. மற்றபடி நூர் அகமது வந்து 10 crores வாங்கியிருக்கானுங்க. அவன் ஜிடில இருக்கும்போது நல்லா தான் பண்ண யங் லேட். அப்படியே ரஷீத் கான் அவனும் ரைட் லெஃப்ட் மாறி மாறி ஒரே மாதிரி போடுற மாதிரி தான் இருக்கும். பட் சென்னை வந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா போடணும்னு நினைக்கிறேன். சாம் கரன் பேக் டு சென்னை, பர்ஃபெக்டான ஆல்ரவுண்டர் தான் அவன். தயவு செய்து சாம் கரனே இந்த வாட்டியாவது ஒழுங்கா பண்றா. எந்த டீம் போனாலும் சாம் கரன் வந்து ஒரு ஹாஃப் ஆஷ் ஷிட்டா தான் பண்ணிட்டு இருப்பான். ஒரு 50% தான் எல்லாத்துலயும் கொடுப்பான். ஒண்ணு திடீர்னு நல்லா போடுவான், திடீர்னு நல்லா போட மாட்டான், திடீர்னு ஒஸ்ட் பவுலர் மாதிரி பண்ணுவான், திடீர்னு ஏன்டாவே டீம்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி இருப்பான். எனக்கு தெரிஞ்சு நல்ல பிளேயர் தான். சென்னையில இருந்தா நல்லா பண்ணுவான்னு தோணுது. நேத்தன் எலிஸும் வாங்கியிருக்காங்க. நேத்தன் எலிஸ் எதுக்கு வாங்குறோம் அப்படின்ற மாதிரி தான் வாங்கினாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நேத்தன் எலிஸ் வந்து நல்லா தான் பண்ணுவான் அப்படின்னு தோணுது. ஸோ சென்னையை பொறுத்தவரை எப்பவுமே ஆஹா ஓஹோ அப்படிங்கும் போதெல்லாம் சென்னை ஒரு மாதிரி தான் இருக்கும். சென்னை எப்பெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ஒரு டீமா அப்படின்ற மாதிரி தான் சென்னை அடிப்பாங்க. சென்னையை பொறுத்தவரை நீங்க கவலையே போட வேண்டாம். அவங்க எப்பவுமே ஒரு மாதிரி சிம்பிள் ஃபோக்டா தான் இருப்பானுங்க. பட் ஆனா வந்து அவங்க அடிச்சிருவாங்க. அதனாலதான் இந்த சென்னை சூப்பர் கிங் டீம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா 2 வாட்டி இந்த ஹை பிளேஸ் டாப் காஸ்ட் பிளேயர்ஸ் கொடுத்து வாங்கினானுங்க. பென் ஸ்டோக்ஸ் வாங்கினானுங்க, டேரன் மிச்சல் வாங்கினானுங்க. அது சொதப்பிச்சு. டேரன் மிச்சல் வந்து இந்தியாவோட 2 செஞ்சுரி அடிச்சிருக்கான் அப்படின்றது காரணத்துக்காக வாங்கினாங்க. பட் டேரன் மிச்சல் வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டடா தான் சென்னையில விளையாண்டுட்டு இருந்தாங்க. உட்காந்து உருட்டுன்னு ஓட்டிட்டு இருந்தான். பென் ஸ்டோக்ஸ் வந்தான். பென் ஸ்டோக்ஸ் வந்து ஓவர் ஹைப் கொடுத்தே அவனை பயமுறுத்திட்டாங்க. பென் ஸ்டோக் வந்து சாதாரணமா விட்டு அவன் நல்லா விளையாண்டுருப்பான். அவனா அப்படி பண்ணல. ஃபியூச்சர் கேப்டன் பென் ஸ்டோக்ஸா, பென் ஸ்டோக்ஸ் இப்படி, பென் ஸ்டோக்ஸ் அப்படி, பென் ஸ்டோக்ஸ் வரும் அந்த வேர்ல்ட் கப் வின்னர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பயமுறுத்தி ஃபர்ஸ்ட் மேட்ச் அகமதாபாத்ல பிரஷரை போட்டு அவனே பிதிரிட்டான். அப்புறம் டோனி வெளியே தூக்கி வச்சிட்டாங்க. பட் அந்த வருஷம் கப்பும் அடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சென்னை டீம்ல நல்லா இருக்கு. கான்வே வாங்கினது ஒரு நல்லது. எல்லாரும் பாருங்களேன், சென்னை டப்பு டிப்புன்னு கம்மி அமௌண்ட்ல நல்ல பிளேயர்ஸா வாங்குறாங்க. ரச்சன் ரவீந்திரன்லாம் 4 crores வாங்குறானுங்க. ராகுல் திரிபதி 3.4. ரவி அஸ்வின் வந்தது வந்து எனக்கு உண்மையிலே சென்னை இந்தியால ரவி அஸ்வின் எப்படி போடாருன்னு தெரியும். அது சென்னையில எப்படி போடாருன்னு தெரியும். எப்படியும் ஐபிஎல் ஒரு 7 மேட்ச் கண்டிப்பா சென்னையில தான் இருக்கும். வெளுக்க போறாரு எனக்கு தெரிஞ்சு. நூர் அகமது வேற கூட இருக்கான், செமையா போடுவான். எனக்கு தெரிஞ்சு இதான் கைஸ் இருக்கும். டெவன் கான்வேயும் கெய்கோடும் ஓப்பனிங் வருவாங்க. திருப்பதி லேட்டா வருவான். ஹூடா, சிவம் டூபே நல்லா இருக்க போது. பத்திரானாலாம் இருக்கான். பார்ப்போம் கைஸ், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. சென்னை டீம் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட தாட்டை சொல்லுங்க. எல்லா டீம் ஸ்குவாடையும் பார்த்துட்டு உங்களோட ரேட்டிங்கை சொல்லுங்க. இந்த டீமோட ஸ்குவாட் வந்து இவ்வளவு ரேட்டிங் கொடுத்துருக்கு. இல்லாட்டா உங்களோட டாப் 2 எந்த டீம் பெஸ்ட், நல்லா வாங்கியிருக்காங்க, இந்த ஆப்ஷன்ல நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நீங்க சொல்லுங்க. ஸோ இப்போ சிஎஸ்கே பார்த்தாச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே நல்லா தான் ஒரு மாதிரி. எப்பவுமே சிஎஸ்கே எப்படி தான் எடுப்போம். எனக்கு பார்க்க ஒன்றும் பிரச்சனையா தெரியல.
சிஎஸ்கே மேல ட்ரஸ்ட் இருக்கு. அவங்க 5 கப் அடிச்சிருக்கவன்ட்டு போய் நம்ம வந்துட்டு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. ருத்ராஜ் தான் கேப்டனா இருக்க போறான். நெக்ஸ்ட் என்ன டீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். அதாவது இந்த டீமை சொல்ல போனா எப்பவுமே இது ஒரு மும்பை இந்தியன்ஸ் டீம் இல்லை, இது ஒரு இந்தியன் டீம் தான். இது வந்து ஆதி காலத்துல இருந்து இப்படிதான் இருக்கு. இந்த 2020 சைடு எல்லாம் போய் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடப்பார பேட்டிங் என்ன பண்ணும் ஒன்று உண்டு. இந்த 1920 சென்னை எல்லாம் 2019 4 வாட்டி அடிப்பானுங்கடா, மனசாட்சியே எல்லாம் அடிப்பானுங்க. மும்பைல ஒரு வாட்டி அடிப்பானுங்க, சென்னையில ஒரு வாட்டி அடிப்பானுங்க, செமிஃபைனல் ஒன்ல சென்னையில வச்சு அடிப்பானுங்க, ஃபைனல்லையும் அடிக்கிறானுங்க. எங்க போனாலும் சென்னை புரட்டி போட்டு எடுத்தானுங்க மும்பைலாம் அந்த டைம். அந்த மாதிரி இருந்த டீம். இப்ப நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்கு. ஏற்கனவே ரீடைன் பண்ண பிளேயர் யாரெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பும்ரா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, திலக் வர்மா, இது எல்லாம் ரீடைன் பண்ண பேர் தான். ஸ்ட்ராங்கான ரீடைன் தான். ரோஹித் சர்மா வச்சிருக்கிறது தான் ரொம்ப அதிசயமா இருந்து. நிறைய பேர் ரோஹித் சர்மா சென்னை போறாரு, ரோஹித் சர்மா டென்ஷன் ஆயிட்டாரு அப்படி இப்படின்னு. நீங்க எதுவுமே நடக்கல. ரோஹித் சர்மா இங்கதான் இருக்கான். என்ன கப் அடிச்சிட்டா ரோஹித் சர்மா. அப்படியே அம்பானிக்கு அப்படியே அந்த அம்பானி ஒய்ஃபுக்கு அப்படியே படபடன்னு இருந்துச்சு. என்னடா தெரியாம ஹர்திக் பாண்டியா போட்டமே, இவன் பாட்டி T20 வேர்ல்ட் கப் அடிச்சிட்டான்ட்டா, இப்ப என்ன பண்றதுன்னு ஒரு ஆஸ்கார் லெவலுக்கு ஆக்டிங்லாம் கொடுத்தாங்க. இப்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க, இப்ப ஹர்திக் பாண்டியா கொடுத்துருக்காங்க, சூரியகுமாருக்கே கேப்டன்சி கொடுத்துருக்கலாமோன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவன் தான் இப்ப இந்தியாவில நல்லா பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு கொடுத்துருக்கலாமோன்னு யோசிப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் கொடுக்கணும். வாக்கு கொடுத்துட்டீங்க இல்லையா, அவனுக்கு கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவன் கேப்டன் ஆக்குறேன்னு சொன்னதுனாலதான் இங்க வந்தான். ஜிடி கேப்டன் தூக்கி போட்டு வந்தான். எனக்கு தெரிஞ்சு அவன் ஜிடியில இருந்திருக்கலாம். சார் ஸோ இப்போ என்னெல்லாம் வாங்கியிருக்கானுங்க அப்படின்னு பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச பிளேயர்னா ட்ரெண்ட் போல்ட் வாங்கியிருக்கானுங்க, நமன்தீர், கரண் சர்மா 50 lakhs வாங்கியிருக்கானுங்க, ரயல் ரிக்கல்டன், தீபக் சஹர், அல்லா வாங்கியிருக்காங்க. அல்லாவே வாங்கிட்டாங்களா. வில் ஜாக்ஸ், மிச்சல் சாண்ட்னர், டாப் பிளே. ஏன் வாசிக்கிறதுக்கு இவ்வளவு லேட் ஆகுதுன்னா ஒன்றும் இல்லை, இங்க டார்க்கா இருக்கு இந்த கிளாஸ் போட்டதுனால. அது மட்டும் இல்ல, அர்ஜுன் டெண்டுல்கர் வாங்கியிருக்காங்க இல்லையா. சச்சின் டெண்டுல்கர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் அர்ஜுன் டெண்டுல்கரை வாங்குறாங்க. சிம்பிளானது. அவனுக்கு ஒரு 30 lakh கொடுத்து அவனையும் வாங்குறாங்க. ஏன்னா சச்சின் டெண்டுல்கருக்கு மரியாதை கொடுத்து தான் வாங்குறாங்க. எங்க வந்து அவன் பையன் அழுதுருவானோ, கதறிடுவானோ, புலம்பிடுவானோ அப்படின்றதுக்காக தான் அர்ஜுன் டெண்டுல்கர் வாங்கியிருக்காங்க. நமக்கு தெரியும் அர்ஜுன் டெண்டுல்கர் போடாம எப்படி போடுவான் அப்படின்னு. ஒரு ஓவர் நல்லா போடுவானா, இன்னொரு ஓவர் பொழந்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் வெளியே போய் உட்காந்துருப்பான். ஓவர் ரேட்டட் கிரிக்கெட்டர். அவங்க அப்பா கிரிக்கெட்டரா இருக்கிறதுனால தான் அவன் கிரிக்கெட்டராகவே இருக்கான். ஸோ ட்ரெண்ட் போல்ட் பேக் டு மும்பை. நினைச்சு பாருங்களேன், பும்ராவும் போல்ட்டும் போடுறானுங்க. ஏற்கனவே போல்ட் இந்த மும்பையில இருக்கவங்க தான் பயமுறுத்திட்டு இருந்தான் அந்த லாக்டவுன் டைம்லாம். இப்ப போல்ட் வந்துட்டான், பும்ரா வந்துட்டான். ரைட்டு லெஃப்ட்னு பொழந்து எடுக்க போறானுங்க. நமன்தீர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தியானது. கரண் சர்மா வந்து 50 lakhs எடுத்திருக்காங்க. கரண் சர்மா திடீர்னு ஏதாவது ஒரு பெர்ஃபார்ம் பண்ற ஒரு ஆள் தான் கரண் சர்மா. நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஏற்கனவே ஆர்சிபியோட ஒரு மேட்ச் பார்த்துருக்கோம், அந்த கொல்கட்டாவோட. கடைசி மிச்சல் சார் பால் ஒரு 3 6 அடிச்சுட்டு ப்ரெஷரை போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நடக்கும். ரயல் ரிங்கிள்டன், எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாவும் ரிங்கிள்டனும் தான் ஓப்பனிங் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இவன் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கால வந்து ரொம்ப பயங்கரமான விளையாட மாட்டான் ரயல் ரிங்கிள்டன். அவனும் சரி, இந்த லீசா ஹெட்ரிக்ஸும் சரி, ஆளுக்கு ஒரு 20 ரன் தான் எப்பவுமே அடிப்பானுங்க. அவனுக்கு ஒரு பேசி முடிவு பண்ணிட்டானுங்களோ என்னமோ, எப்பவுமே 20 ரன் தான் அடிப்பானுங்க, 20-25 தான். பட் ரிக்கிள்டன் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐபிஎல் பீஸா தெரியும் அப்படின்னு தோணுது. அதாவது சில பேர் இருப்பானுங்க இந்த ஐபிஎல் பிரீடுன்னு இருப்பானுங்க, எனக்கு அப்படி தோணுது. ஐ பிலீவ் இன் ஹிம். ஒரு க்ரோக் வாங்கியிருக்காங்க, நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன். தீபக் சஹர் சர்ப்ரைசிங்லி மும்பை வாங்கிட்டானுங்க. தீபக் சஹர் மும்பை வாங்கியிருக்கானுங்க, நல்லா பண்ணுவானுங்களான்னு பார்ப்போம். அந்த சென்னை பிசி எங்கெல்லாம் போறானுங்களோ அவனுக்கு சென்னை தவிர மற்ற எந்த இடத்துலையும் நல்லா விளையாட மாட்டாங்க. சொல்ல போனா தீபக் சஹரும் ஒன் ஆஃப் த வேல வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டட் தான் என்ன கேட்டனா. ஒரு மாதிரி வருவான், விளையாடுவான், இன்ஜூரின்னு போவான், திடீர்னு வருவான், விளையாடுவான், இன்ஜூரின்னு போவான். அதனால எனக்கு இந்த தீபக் சஹர் மேல அவ்வளவு நம்பிக்கைலாம் இல்லை. பவர் பிளேலே டோனி வந்துட்டு 3 ஓவர் போட்டு முடிச்சிருவாரு. மும்பையில இவன் பவர் பிளேல போட விடுறாங்களா, இல்ல மிடில் ஆர்டர்ல போட விடுறாங்களா, இல்ல டெப்த் ஓவர்ல போட விடுறாங்களா நமக்கு தெரியும் இல்லையா. பும்ராவும் போல்ட்டும் இருக்கிறதுனால பவர் பிளேல மேக்சிமம் போல்ட் தான் போடுவான். மேபி தீபக் சஹர் கூட கேட்டு வாங்கலாம், நீ வந்து சென்னையில வந்துட்டு பவர் பிளேல தானே போடுவேன், நீ இதுலயும் பவர் பிளேல போடு அப்படின்னு சொல்லிட்டு பும்ராவுக்கு மிடில் ஓவர்ஸ்ல போட வைக்கிறது வந்து கஷ்டம். ஹர்திக் பாண்டியான்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தூக்கிட்டு வந்துருவான் சொன்னிய, அதனால கஷ்டம். தீபக் சஹர் வந்துட்டு சென்னையில போட்ட மாதிரிலாம் இங்க போடுவானா அப்படின்னு. ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் அல்லா வாங்கியிருக்காங்க. அந்த பவுலரை பத்தி எனக்கு ஐடியாவே இல்லை, சத்தியமா ஐடியா இல்லை. வில் ஜாக்ஸ் 5.25 வாங்கியிருக்காங்க இல்லையா. அந்த வில் ஜாக்ஸ் கதைக்கு வரேன். இதை வந்து ஆர்சிபில இருந்து எடுத்தாதான் நல்லா இருக்கும். வில் ஜாக்ஸ் வந்து வாங்கியிருக்கானுங்க. எப்படி வந்து ஆர்சிபி முட்டா பயிருக்கு வில் ஜாக்ஸை கொடுத்தானுங்கன்னு தெரியல. வில் ஜாக்ஸ் ஒரு நல்ல ஓத்தியானது. முன்னாடி வந்துட்டு கேமரன் கிரீன் இருப்பான், இப்ப அதுக்கு பதிலாக இவனை தூக்கி போட்டானுங்க. இல்ல
நல்லதான் கைஸ். வில் ஜாக்ஸ் வந்துட்டு அவனால பவுலிங்கும் போட முடியும். ஆர்சிபிக்கு வந்து தேவைதான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு முட்டை இந்த பாயில வந்துகிட்டே இருக்கடா எனக்கு. அடுத்து அவனுங்களை பத்தி தான் பேச போறேன். எனக்கு வில் ஜாக்ஸை வந்து வாங்கினது ஒரு நல்ல இதான். அவங்க பீஸ்ஃபுல்லா இருந்தானுங்க மும்பையை வந்துட்டு, அப்பாட கையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தானுங்க வில் ஜாக்ஸை கொடுத்ததுக்கு. ஸோ அதுக்கு ஒரு மிச்சல் சாண்ட்னர், சென்னையில இருந்து மிச்சல் சாண்ட்னர் வாங்கிட்டானுங்க 2 crores. மிச்சல் சாண்ட்னர் ஒருத்தியானதான் கைஸ், ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு பிளேயர் தான். பவுலிங்கும் நல்லா போடுவான், பேட்டிங் திடீர்னு 6 அடிச்சு மேட்சே முடிச்சிருவான். 2 play வாங்கியிருக்கானுங்க 75க்கு. இதுவும் ஆர்சிபி தான் கொடுத்தாங்க. 2 playயும் எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசென்டான பிளேயர் தான். 2 play இந்த ரயன் ரிக்கல்டன் இவங்க எல்லாமே கொஞ்சம் அண்டர் ரேட்டட் தான் சொல்ல போனா. எப்போ போடுவானுங்க அப்படின்லாம் இல்லை, திடீர்னு எந்த மாதிரி போட்டு பண்ணிடுவானுங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த இதே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மும்பை வந்து சாலிடா இருக்கானுங்க கைஸ். பவுலர்ஸ் வந்து பும்ரா போல்ட் போதும், பும்ரா போல்ட் சஹர் இருக்கானுங்க, தீபக் சஹர் இருக்கானுங்க, நல்லா பண்ணிடுவானுங்க. பேட்ஸ்மேன்ல இருந்து ரிங்கிள்டனும் ரோஹித் சர்மா ஓப்பனிங் பண்ண விட்டுட்டு என்ன இஷான் கிஷன்லாம் அவனுக்கு பதிலாக ரிங்கிள்டன் வந்திருக்கான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சூரியகுமார் இருக்கான் பேட்டிங், திலக் வர்மா இருக்கானுங்க. எண்டிங் போனா மிச்சல் சாண்டர் இருக்கு, அவன் பார்த்துருவா. இல்லை வில் ஜாக்ஸ் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் போடுவாங்க. வில் ஜாக்ஸ் மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒர்த்தானது வில் ஜாக்ஸ் வந்து ஒரு ஒர்த்தியான பிளேயர் தான். அவன் பவுலிங்கும் போடுவான், பேட்டிங் அடிப்பான். கிட்டத்தட்ட லைட்டா சொல்ல போனா கேமரான் கிரீன் மாதிரி ஒரு பிளேயர் தான் அவனும். கேமரான் கிரீன் பதிலாக இப்போ அவன் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு மும்பையும் தே லுக்கிங் குட் கைஸ். மும்பையும் உங்களோட ரேட்டிங் போடுங்க எப்படி மும்பை டீம் இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு சாலிடா தான் இருக்காங்க, சென்னை மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க, கொஞ்சம் சாலிடா தான் இருக்காங்க மும்பையும். நெக்ஸ்ட் வாங்க ஆர்சிபி. இந்த கூதி மோனங்களை பத்தி தான் நான் பேசணும் இல்லையா? தயவு செய்து ஆர்சிபி எடுத்திருக்க டீமை பத்தி புகழ்ந்து பேசாதீங்க இல்லையா? ஆர்சிபி இப்படி எடுக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. நான் வந்து முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஆர்சிபி வந்துட்டு 250 ரன் அடிச்சாலும் அதை சேஸ் பண்ணி ஆப்போனண்ட் வந்துருவானுங்க. ஏன்னா அவனுக்கிட்ட நல்ல பவுலர் கிடையாது ஆர்சிபிட்ட. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆர்சிபி பேட்டிங் பிரச்சனை இல்லை, பவுலிங் தான் பிரச்சனை. 300 ரன் அடிச்சா கூட ஆப்போனண்ட் சேஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. விராட் கோலி அழுதுகிட்டு இருப்பான், ஏன்னா பவுலர் கிடையாது. முன்னாடியில இருந்து ஆர்சிபியில ஒரே ஒரு பவுலர் தான் எப்பவும் காப்பாத்துவானுங்க, ஒரு பவுலர். அந்த டைம்ல விஸ்வேந்திர சகல், அதுக்கப்புறம் சிராஜ். இப்ப அவனும் கிடையாது. எல்லாரும் பும்ரா, எல்லாரும் புவனேஸ்வர் வாங்கியிருக்கதா ஜாலியா இருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் மேட்ருக்கு வரேன். யாரெல்லாம் ரீடைன் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, விராட் கோலி, ரஜத் பட்டிதார், எஸ் தயால் இவங்களெல்லாம் ரீடைன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஓகே தான், இவங்க ரீடைன் பண்ணதெல்லாம் நல்ல பிளேயர்ஸ் தான். வில் ஜாக்ஸை ரீடைன் பண்ணிருக்கலாம். சிராஜை என்ன மயிருக்கு நீங்க கொடுத்தீங்க? முகமது சிராஜை எதுக்கு கொடுத்த? முகமது சிராஜ் ஒன்றும் பெரிய புளுத்தி பவுலர்னா இல்லை, பட் ஆர்சிபியில நல்ல பவுலர் தான் முகமது சிராஜ். நல்ல மோட்டிவேட்டான பிளேயர், ஒரு ஆர்சிபி பீரியட் மாதிரி இருந்தான். எதுக்கு சிராஜை கொடுத்தீங்கடா எனக்கு சொல்லுங்க. இப்ப எனக்கு ஒன்னே ஒன்று தெரியணும், மூக்கு அரிச்சுக்கிட்டே இருக்கு, ஒன்றும் இல்லை, எனக்கு சளி பிடிச்சிருக்கனால அப்படி இருக்கு. இப்ப 3 சான்ஸ் வந்துச்சு காய்ஸ், வில் ஜாக்ஸ் வந்தான். நான் ஒரு செகண்ட் சகலை வாங்கிடுவானுங்கன்னு நினைச்சேன். விஸ்வேந்திர சகல் வரப்போறான் போல சென்னைக்கு அப்படின்னா நினைச்சு நான் வந்து அப்படியே பம்ப்டப் ஆயிட்டேன். எப்படி இருக்கு? ஏன்னா போன வருஷம் ஃபுல்லா எதுக்கு சகலை கொடுத்தானுங்க, சகல் இருந்திருந்தா இந்நேரம் இப்படி இருந்திருக்கும், சகல் இருந்திருந்தா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் பவுலிங் அப்படி இப்படின்னு. சகல் வந்தா எப்படி இருக்கும் நான் நினைச்சேன்டா. ஒண்ணுமே பண்ணலடா இவனுங்க. சிராஜ் வந்து சான்ஸ் இருந்துச்சு, ஒண்ணுமே பண்ணல. 2 இது நான் சொல்றது வியர்டா இருக்கும். 2 இதுக்கு எப்பவுமே பால்ஸியா இருக்கணும், கொட்டையோட வேலை செய்யணும். ஒன்னு கேம்பிளிங், இன்னொன்னு ஆப்ஷன், ஏலம் எடுக்கிறது, பால்ஸோட போனோம். நீ கேம்பிளிங் பண்றியா, UFC ஃபைட்டர் மேல பெட் பண்றியா, கிரிக்கெட் மேல பெட் பண்றியா, பால்ஸ் இருக்கு, இவன் ஜெயிப்பான்னு எனக்கு தோணுது, போட அவன் மேல மணி. ஒருவேளை தோத்துட்டா, ஓ தோத்துட்டோமா அவ்வளவுதான், இல்ல ஜெயிச்சனா அவ்வளவுதான், எனக்கு தெரியுமே இவன் ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரி தான் பெட் பண்ணணும். அதுதான் ஒரு நல்ல கேம்பிளர் கணக்கு. சில கேம்பிளர் போடுவானுங்க, எனக்கு ஜெயிக்கும்னு தெரியலப்பா, எனக்கு ஏதோ இப்படி இருக்கு அப்படி இருக்குன்றவன் தோத்துருவான். அதே மாதிரி தான் ஆப்ஷனும். ஒரு நல்ல பிளேயர் வேணும்னா டீம் வின் பண்றதுக்கு தான் கரெக்டா. ஒரு நல்ல பிளேயர் வாங்கணுமா, அவனுக்கு எக்ஸ்ட்ரா மணி கொடுத்து வாங்குறதுல தப்பே இல்லை. இவனுக்கு எப்படி தெரியுமா, பாதி தூரம் வருவானுங்க, பாதி தூரம் வந்துட்டு பினிஷிங் லைன்ல வரும்போது இல்லைங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இவனுங்க பிளேயர்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. விஸ்வேந்திர சகலை எப்படிடா விட்டீங்க? விஸ்வேந்திர சகல் சான்ஸ் வந்துச்சு, சிராஜ் சான்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்துட்டு எக்ஸ்ட்ரா மணி கொடுத்து வாங்குறதுல தப்பே இல்லை. இப்ப நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா மணி கொடுத்து வாங்க ரெடியா இருக்கும் போது, இப்ப நீங்க ஆர்சிபியில தான் ஏற்கனவே சஹல் இருந்திருக்கான், எல்லாருக்கும் தெரியும் ஆர்சிபி பீரியட் தான் சஹல் அப்படின்னு. சிராஜும் ஆர்சிபி பிளேயர் தான். இப்ப நீங்க கொஞ்சம் புஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போனன்ட் வந்துட்டு இப்ப ரைஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்களும் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க பயந்துருவாங்க, பயந்து நிப்பாட்டிடுவாங்க. ஐயோ ஏன்னா இவன் வந்து ஆர்சிபி பிளேயர், இவனுங்க விட மாட்டானுங்க போல, கடைசியில் நம்ம பணத்தை உறிஞ்சு எடுத்துருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவானுங்க அவனுங்க. இவனுங்க என்னன்னா பாதியில கிவ் அப் பண்ணிடுறானுங்க. அது நல்லது இல்லை மேன். நிறைய பேர் புவனேஸ்வர் குமார் எடுத்தது வந்துட்டு பெருசா பேசிட்டு இருக்கீங்க, புவனேஸ்வர் குமார் வந்துட்டாருன்னு.
புவனேஸ்வர் குமார் வச்சு என்னையா பண்ண போறீங்க? புவனேஸ்வர் குமார் வந்து எஸ்ஆர்எச்ல இப்ப வந்து நல்லா போட்டு, இது வந்து பழைய புவனேஸ்வர் குமார் இல்ல, இந்தியன் டீம்ல விளையாடுற புவனேஸ்வர் குமார் இல்ல, வெறும் ஐபிஎல் விளையாண்டுட்டு இருக்கான் புவனேஸ்வர் குமார். மேபி டொமஸ்டிக் கிரிக்கெட் கொஞ்சம் விளையாடலாம். எஸ்ஆர்எச்ல ஏன் போன வருஷம் நல்லா போட்டோம்னா, போன வருஷம் ஒன்றும் பயங்கரமாலாம் போடல, போன வருஷம் நட்ராஜன் தான் நல்லா போட்டுட்டு இருந்தான். ஒரு இந்த ராஜஸ்தான் மேட்சும் ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் புவனேஸ்வர் குமார் வந்து நல்லா ஸ்விங்கே ஆச்சு. புவனேஸ்வர் குமார் ஏன் வந்து போன வருஷம் நல்லா போட்டோம்னா, வித் சப்போர்ட் ஆஃப் பேட் கமிங்ஸ் அண்ட் நட்ராஜன் தான். மெயின் பவுலர் இல்ல, சிராஜ்னு ஒரு பவுலர் இருந்துட்டு நீங்க புவனேஸ்வர் குமார் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ ஒரு எஸ்ஜேஆர் ஒரு சப்போர்ட் வரும், புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு நல்ல இதா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சிராஜ் இல்ல, இப்ப புவனேஸ்வர் குமாரே மெயின் பவுலர் மாதிரி தான் இருக்கான். இப்ப புவனேஸ்வர் குமார் இப்ப இந்தியன் டீம்ல விளையாண்டா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஓகே இந்தியன் டீம்ல விளையாடுறான்ப்பா ஸ்ட்ராங்கா இருப்பா அப்படி. இல்லையே, புவனேஸ்வர் குமார் கடைசி எப்ப பாத்தீங்க? எல்லாரும் புவனேஸ்வர் குமார் எடுத்து பெருமையார பேசுறாங்க. இதுல ஆக்ஷன்ல உட்காந்துருக்கானுங்க, பேண்ட் கட்டிட்டு ஆர்சிபின்றாங்க. என்னடா பண்றீங்க நீங்க? ஜாஸ் ஹேசல்வுட் எடுத்திருக்கானுங்க. ஜாஸ் ஹேசல்வுட் நல்லதுதான் கைஸ். ஃபர்ஸ்ட் நான் எந்த பிளேயர் நான் வாங்குறானுங்கன்னு சொல்லிடுறேன். லியம் லிவிங்ஸ்டன், ஃபில் சால்ட், ஜித்தேஷ் சர்மா, ஜாஸ் ஹேசல்வுட், ரஷிக் தார், புவனேஸ்வர் குமார், சுயாஷ் சர்மா, குர்னல் பாண்டியா, ஸ்வப்னல் சிங், டிம் டேவிட், ரொமேரியோ ஷெப்பர்ட், ஜேக்கப் பத்தல், தேவதத் படிக்கல், நெகிடி. ஓகே, டீசென்டான பிளேயர் தான் வாங்கியிருக்காங்க. ஏன் டென்ஷன் என்னன்னா, சஹலையும் அந்த சஹல், வில் ஜாக்ஸ், சிராஜ் இவனுங்கெல்லாம் விட்டதுதான் எனக்கு டென்ஷனா இருக்கு. ஏன் 3 பேர் எடுத்திருக்கீங்கல்ல, விராட் கோலி, பட்டிதார், தயாலெல்லாம் எடுத்திருக்கீங்கல்ல, ரீடைன் பண்ணும் போது சிராஜ் ரீடைன் பண்ணலாம்ல, வில் ஜாக்ஸ் ரீடைன் பண்ணலாம்ல. இப்ப ப்ரெஷர் கம்மியா இருந்திருக்கும்ல, எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது பிளேயர் வாங்கியிருக்காங்கல்ல, அந்த அறிவு கூட வேற இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, இவனுக்கு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்றேன். புரியுதா உங்களுக்கு? அதாவது எப்படின்னா, விராட் கோலி கொடுத்துட்டு நாங்க வந்து விராட் கோலி ஏலத்துல வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்படிடா வாங்குவீங்க? சோ இப்ப மேட்டருக்கு வரும். லியம் லிவிங்ஸ்டன் வாங்கியிருக்கானுங்க, பஞ்சாப் ஏன் கொடுத்தானுங்கன்னு தெரியல. லியம், அதாவது ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. ஆர்சிபி வந்து கப்படிக்கிறத பத்தி கவலைப்படலை. நீங்க ஆர்சிபி ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா அழுதுகிட்டு தான் உட்காந்துருப்பீங்க. அவங்க கப்படிக்கிறத பத்தி கவலைப்படல, அவங்க மேனேஜ் பண்ணா. அவங்களுக்கு ஸ்டேடியம்ல பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் வேணும், சிக்ஸர்ஸ் அடிக்கணும், மேட்ச் வின் பண்ணணும் இல்லை, எல்லா பேட்ஸ்மேனும் 6 அடிக்கணும். ஃபில் சால்ட், லியம் லிவிங்ஸ்டன் எதுக்கு வாங்கி போட்டிருக்காங்க? ரொமேரியோ ஷெப்பர்ட்லாம். லியம் லிவிங்ஸ்டன் பாலை தொட்டாலே ஸ்டேடியம் விட்டு வெளியே போகும். சின்ன சுவாமி ஸ்டேடியம், சின்ன ஸ்டேடியம். இதே மாதிரி தான் கிறிஸ்கேல் வாங்கி போட்டாங்க. கிறிஸ்கேல் ஏபி டிவிலியர்ஸ்னா, கிறிஸ்கேல் லைட்டா சிரிச்சுக்கிட்டே அடிச்சாலும் 6 வெளியே போகும். அதுக்கு தான் அவங்களுக்கு ஸ்டார் பிளேயர்ஸ் தான் வேணும், அவங்களுக்கு சிக்ஸர்ஸ் வேணும். மேட்ச் வின் பண்றது இல்ல, பெரிய டோட்டலா அடிக்கணும், ஆப்போனன்ட் சேஸ் பண்ணி வரணும். அவனுக்கு கவலையே படலை கப்பை பத்தி. கவலைப்பட்டிருந்தா தான் எஃபர்ட் எடுத்திருப்பாங்க. விராட் கோலி எஃபர்ட் எடுத்திருப்பாங்க. ஃபில் சால்ட் வாங்கியிருக்காங்க, ஃபேஃப் டு பிளேஸை கொடுத்துட்டாங்க. ஐ எம் நாட் சர்ப்ரைஸ். நிறைய பேர் எதுக்கு ஃபேஃப் டு பிளேஸை கொடுத்தாங்க அப்படின்றாங்க. இது வந்து மெகா ஆக்ஷன், 3 வருஷத்துக்கு இதே டீம் தான் இருக்க போகுது. ஃபேஃப் டு பிளேஸி பயங்கரமான பிளேயர் தான், பட் ஹி இஸ் 40. நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, என்ன வேணாலும் நடக்கலாம். புரியுதா? ஸோ ஃபில் சால்ட் வாங்கியிருக்காங்க. ஃபில் சால்ட் தான் ஃபேஃப் டு பிளேஸியோட இடத்த வந்து பிக்கப் பண்ண போறேன். மேபி விராட் கோலியும் ஃபில் சால்ட் தான் ஓப்பனிங் வரலாம். ஃபில் சால்ட் சரியான கைஸ். அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல கீப்பரும் கூட ஃபில் சால்ட். ஜித்தேஷ் சர்மா கீப்பர் இருக்கான். ஜித்தேஷ் சர்மா ஒரு அண்டர்ரேட்டடான பிளேயர் தான், பட் ஜித்தேஷ் சர்மாவை ட்ரஸ்டே பண்ண முடியாது. எப்பவுமே சுத்த தான் பார்ப்பான். ஒரு டிசிப்ளின் இல்லாத பிளேயர் தான், பட் டிசிப்ளினா இருந்தாலும் ஜித்தேஷ் சர்மா வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்ஸ் இருக்கு. எப்பவுமே நான் பார்த்திருக்கேன். இந்த போன வருஷம் அந்த ஒரு 5 T20 நடந்துச்சு ஆஸ்திரேலியாவோட, வருவான் 6 அடிப்பான் அவுட் ஆயிடுவான். இதுதான் பிரச்சனை. பட் அவன் தெரிஞ்சு டிசிப்ளின் இருந்தா நல்லா பண்ணுவான். ஜாஸ் ஹேசல்வுட் உருப்படியான ஒரு விஷயம் ஆர்சிபி பண்ணியிருக்காங்கன்னா இதுதான். ஆனா அவன் எப்படி இந்த ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ண போறான் அப்படின்றதான் தெரியல. ஆஸ்திரேலியன் சில பேர் வந்து எப்பவுமே நான் ஒன்று கவனிச்சது என்னன்னா, அந்த ஸ்டார்க்கா இருந்தாலும் சரி, மேக்ஸ்வெல்லா இருந்தாலும் சரி, ஹேசல்வுட்டோ எல்லாருமே ஒரு மாதிரி ஃப்ரீயா விடுவாங்க. அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மணி மேட்ச் மாதிரி பாத்துடுறானுங்க. நம்ம வந்துட்டு ஐபிஎல் கப் அடிக்கணும் அப்படின்னு இருப்போம், அவங்க ஒரு ஜாலியா மணி மேட்ச் மாதிரி பார்ப்பானுங்க. ஸோ வந்து எப்படி ஹேசல்வுட் பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு தெரியல. ஹேசல்வுட் வந்து ஒரு அண்டர் ரேட்டடான பவுலர் தான். ஆஸ்திரேலியன் வந்தாலே ஸ்டார்க்கு பேட் கமிங்ஸ் அடிச்சுக்கிடுவாங்க. பட் ஹேசல்வுட்டை மறந்துடணும் பார்த்தா அவன் தான் ஹிட் மேன் மாதிரி, சைலண்ட் கில்லர் மாதிரி வந்து எல்லாரையும் தூக்கிட்டு இருப்பான் போட்டு. ஸோ ஹேசல்வுட் எடுத்தது நல்லதான். ரஷிக் தார் வந்து இந்த டெல்லியில இருந்து சின்ன பையன் நினைக்கிறான் அவன் தான். புவனேஸ்வர் குமார் ஓகே. சுயாஷ் சர்மா அந்த கேகேஆர்ல பார்த்துருப்பீங்க, நிறைய என்ன மாதிரி முடி வச்சுட்டு வந்தான், அவனையும் வாங்கி போட்டிருக்கான். அவன் எதுக்கு வாங்கினானுங்கன்னே தெரியல அவனை. உங்களுக்கு வந்து சஹலுக்கு பதிலா சுயாஷ் வாங்கியிருக்கீங்க, அதானே சர்மா வாங்கியிருக்கீங்க, சுயாஷ் சர்மா வாங்கியிருக்கீங்க சஹலுக்கு பதிலா இல்லையா? அவ்வளோ நல்லா ஒரு போட போறாரு, பார்த்துக்கிறோம். குர்னால் பாண்டியா வாங்கியிருக்காங்க. ஐயா குர்னால் பாண்டியா டென்ஷன் பாண்டியான்னு வச்சுக்கலாம். இவரை சும்மா டென்ஷன் ஆவாரு. பாலை நீ கைக்கு முடியா டென்ஷன் ஆவான், நீ நல்ல பால் போடுறியா அவனுக்கு டென்ஷன் ஆவான், எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆவான். பட் நல்ல பிளேயர் தான் குர்னால் பாண்டியா. தூக்கி அடிப்பான், தலைவர் ஒரு பேண்ட் கட்டிட்டு வருவான். கோலியும் குர்னால் பாண்டியா ஒரே டீம்ல இருக்காங்க. இதுதான் ஏடா இருக்க போகுது.
ஸ்வப்னல் சிங் இவர் வந்து ஒரு 50 lakhs எடுத்திருக்காங்க. இவர் போன வருஷம் எண்டில் பார்த்தோம் நல்லா தான் பவுலிங் போட்டாரு. எப்படி சொல்றது, இவரை வந்து நல்லா தான் யூஸ் பண்ணாங்க. ஸ்வப்னல் சிங்னா நல்ல பிளேயர் தான் எனக்கு தெரிஞ்சது. டிம் டேவிட் வாங்கியிருக்காங்க. அதான் நான் சொல்றேன்ல, எல்லாம் அடிச்சா ஸ்டேடியம் விட்டு வெளியே போற பிளேயர் தான் வாங்கியிருக்காங்க. பவுலிங்க்கு காக்கா கூட அங்க கிடையாது. அப்படிப்பட்ட பிளேயர் தான். ஏன்டா ஓவர்சீஸ் பிளேயர் இத்தனை பேர் வாங்கி போட்டுருக்கீங்க, நீங்க யாரெல்லாம் உள்ள வைக்க போறீங்களா? அதை எனக்கு சொல்லிருங்க. ஓவர்சீஸ் பிளேயர் எப்பவுமே இப்படி வாங்கி போடுறீங்களே, அங்க விளையாட போறது ஒரு 3 பிளேயரா தான் இருக்க போகுது. பவுலர் ஒரு ஆளுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எப்பவுமே. ஸோ மற்றபடி என்னது, ஜேக்கப் பெத்வெல் இவன் ஒரு நல்ல பிளேயர் கைஸ். இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இவனுக்கு வந்து ஏஜ் 21 என்னமோ தான். அது இங்கிலாந்துக்கு இப்போ விளையாண்டுட்டு இருக்கான், சமையல் ஆடுறான். பட் நான் சொன்னது ஏற்கனவே சொன்னதான், பவுலர் இருந்தால் தான் என்னன்னாலும் நீங்கள் மலையை நவுட்ட முடியும். பவுலர் இல்லாமல் நீங்கள் பேட்ஸ்மேன் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் லுங்கி நெகிரி எடுத்திருக்காங்க. ஓகே, நல்ல பவுலர் தான். ஐபிஎல் ஓரளவு நல்லா படம். தேவதத் படிக்கல் எனக்கு தெரிஞ்சு எடுக்காமலே இருந்திருக்கான் 2 crores. நான் அன்ஷோல்ல போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தேன். கடைசி எப்படி அவனை போட்டு வாங்கிட்டேன். நான் தயவு செய்து அவன் டெஸ்ட் மேட்ச்ல அடிச்சு 25 ரன் கொண்டு வராதிங்க. தேவதத் படிக்கிற ஆர்சிபியில ஒரே ஒரு சீசன் மட்டும் தான் நல்லா விளாண்டான். அதாவது ஒரு பாட்டு வந்துச்சு, கண்ணன் தேவன் புடி சிஎஸ்கே ஊம்பிடின்னு அப்படி ஒரு பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டு வருமா மட்டும்தான் நல்லா விளாண்டான். செஞ்சுரி போட்டான், நல்லா விளாண்டான் ஆர்சிபிக்கு. அதுக்கப்புறம் காக்கி ஆயிட்டான், அவ்வளவுதான். ஹி லாஸ்ட் ஹிஸ் மோட்டிவேஷன் when the money pumps into his ass. He doesn't care about anything. ஓகே, அதனால இந்த டெஸ்ட் மேட்ச்ல அடிச்சு 25 ரன் கொண்டு வராதீங்க. அவனை எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். அவன் டென்ஷன் பண்ணுவாங்க. அவன் ஓவர் ரேட்டடான பிளேயர். உங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேங்க. லக்னோல எதுக்கு இருக்கான்னு அவன்கிட்ட இப்ப கேளுங்களேன். அந்த ஓனர் வந்துட்டு கேஎல் ராகுல் திட்டினதுக்கு தேவதத் படிக்கல பிடிச்சு 4 கிளி கிழிச்சிருக்கான். டீம்ல இருந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டிருக்கணும். ஸோ இதுதான் ஆர்சிபியோடது. ஆர்சிபி ஸ்ட்ராங்கா தான் இருக்கானுங்க. பவுலிங் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒன்றும் சிறப்பா இல்லை. பவுலிங் நான் வந்து சிறப்பா இல்லைன்னா இல்லை. ஹேசல்வுட், புவனேஸ்வர், எஸ் தயால்லாம் இருக்காங்க. ஏன் சான்ஸை விட்டானுங்க, அதுதான் என்னோடது. பால்ஸியா போக வேண்டாமா? அதாவது மும்பை ஓனர் வந்துட்டு மும்பை ஓனர் இருக்காங்க, அந்த அம்பானி ஃபேமிலியோட ஓனர் வந்துட்டு பில் ஜாக்ஸை வந்து எதுவுமே பண்ணாம கொடுத்ததுக்கு வந்துட்டு கை கொடுத்துட்டு போறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ ஒரு இழிச்சவாயன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். மேபி உனக்கு மணி எதுக்காவது வச்சிருக்கலாம். இல்ல மணி வச்சு நீ என்ன பண்ண போற, வேற எதுவும் வாங்கினியா? ஒண்ணுமே நீ வாங்கல. அவங்களை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது கேஸ். அந்த உட்காந்துருக்க அந்த மொட்டை தனியாக அந்த சால்ட் அண்ட் பெப்பரையும் பார்த்தா என்ன கூட்டு போய் நீ அங்கே உட்கார வச்சிருக்க ஆக்ஷன்ல. நான் வாங்கியிருப்பேன் ஒரு 4 பவுலரை. உங்களுக்கு தான் பேட்ஸ்மேன் இருக்காடா, விராட் கோலி இருந்தா எல்லாருமே இருக்கானுங்கடா. 2023 ஐபிஎல் பாத்தீங்கன்னா 3 பேர் தான் விளையாடுவானுங்க. அந்த 3 பேரை தவிர மற்ற எல்லாத்தையும் விட்டுருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. 2023 விராட் கோலி, ஃபேஃப் டு பிளஸி, மேக்ஸ்வெல் 3 பேர் தர்மடி அடிப்பானுங்க. பவுலர்ல சிராஜ் மட்டும் போட்டுட்டு இருப்பான். சிராஜும் ஹசரங்காவும் போட்டு அடப்பானுங்க. ஹசரங்கா கூட இல்ல, சிராஜ் தான் சொல்ல போனான். ஸோ இதுதான் நடக்கும். நான் ஃபேக்டை தான் சொல்றேன் ஆர்சிபி பத்தி. ஏன் விட்டானுங்க அப்படின்றதான். நீங்க 7 எடுக்கமா பாருங்க, அவங்க பிளேயர் எடுத்திருக்காங்களோ இல்லையோ, தைரியமா ஏதாவது ஒரு மூவ் எடுத்தானுங்களா இவனை எடுக்கலான்னு? பாதி தூரம் போவானுங்க ஊதியம். ஸோ என்னமோ கைஸ், ஆர்சிபி முடிஞ்சு. உங்களுக்கு எப்படி ஆர்சிபி தோணுது அப்படின்னு உங்களோட, நான் என்னோட ஹானஸ்ட் தான் சொன்னேன் ஆர்சிபியை பத்தி. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அவன் ஒரு கவர்டு மாதிரி போனானுங்க ஆப்ஷன்ல. ஸோ ஆர்சிபி முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிசி தலைமை அங்க இருந்தா பாத்தியாங்க. டிசில ஒரு ஆளு எது வந்தாலும் தூக்கிடுவான். பார்க்க பென்குயின் மாதிரி இருப்பாரு ஆளு. இந்த பேட்மேன்ல வர பென்குயின் வருவான் தெரியுமா, அந்த மாதிரி இருக்காங்க, கோல் மாதிரி. ஸோ டிசி ரீடைன் பண்ண பிளேயர் எல்லாரையும் பார்த்துரும். அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், அபிஷேக் பூரல்லாம் ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேயர் டீமுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டீமுக்கு கேஎல் ராகுல் வந்திருக்காரு. நல்லா வாங்கினார் அவர் கேஎல் ராகுலுக்கு ஒரு நிம்மதி தான். லக்னோல இருந்து இங்க வர்றது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இதா இருக்கு. ஏன்னா லக்னோல ஓப்பனாவே அந்த ஆள் வந்து கேஎல் ராகுல் கிழிச்சிட்டாரு. என்னடா நீங்களாம் ஆடுற அப்படின்ற மாதிரி கிழிச்சிட்டாரு. அதனால கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சுட்டு கேஎல் ராகுல் அவர் வாங்க மாட்டாரு அப்படின்னு அவர் அந்த பக்கமே போகல. கேஎல் ராகுல் இவங்க வாங்கிட்டாங்க. மேபி கேஎல் ராகுல் தான் கேப்டனா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, மிச்சல் ஸ்டார்க் வாங்கியிருக்காங்க. நான் மிச்சல் ஸ்டார்க் வந்து அன்சோல்டா போவோம் அப்படின்னு தான் நினைச்சேன் இந்த வாட்டி ஐபிஎலுக்கு. ஏன்னா போன வருஷம் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, எக்ஸப்ட் நாக் அவுட் மேட்ச். ஃபைனல்ல செமையா போட்டா, செமிஃபைனல்ல நல்லா போட்டான்பா. ஆஸ்திரேலியன்னு ப்ரூவ் பண்ணிட்டான். ஸோ ஸ்டார்க்கை வாங்கியிருக்காங்க. எப்போ இன்ஜுரி வர போகுதுன்னு பார்ப்போம் ஸ்டார்க்கு. அதுக்கு தான் வெயிட் பண்ணணும். ஸ்டார்க்கை பொறுத்தவரை ஐயாவுக்கு எப்போ வந்து ஹாம்ஸ்ட்ரிங் புல் வருது, மசில் புல் வருது, கால் பிடிச்சிக்குது, எல்போ பிடிச்சிக்குதுன்னு பார்ப்போம், எல்போ இடிக்குதுன்னு பார்ப்போம். ஹாரி புரூக் வாங்கியிருக்காங்க. ஹாரி புரூக் நல்ல பிளேயர் தான். ஆனால் ஹாரி புரூக் வந்து எப்பவுமே இங்கிலாந்துல நல்லா ஆடுவான். ஹாரி புரூக்கும் சரி, இந்த கிறிஸ் ஜார்டனும் சரி, எப்பவுமே ஃபாரின் பிச்சில் நல்லா ஆடுறானுங்க. இந்தியான்னு வந்துட்டு ஒரு மாதிரி வைத்த கலக்குது அவனுக்கு. பட் இந்த வாட்டி பார்ப்போம். ஹாரி புரூக் வந்து ஒரு 300 அடிச்சுட்டு வரான் பாகிஸ்தான்ல.
பார்த்துட்டு வரும். அதுக்கப்புறம் ஃப்ரேசர் மெக்கர், ஐ நாட் சர்ப்ரைஸ். ஃப்ரேசர் மெக்கருக்கு வந்து ஒரு 9 crores போனதுக்கு சர்ப்ரைஸ்டாவே இல்லை. ஏன்னா சரியான பிளேயர் தான் ஃப்ரேசர் மெக்கர். ஆஸ்திரேலியாவுக்கு நல்லா விளையாடாட்டியும் ஐபிஎல்ல வந்து தர்மாட்டி அடிக்கிறான் அவனும் ஸ்டப்ஸும் சேர்ந்து. போன வருஷமே பார்த்துருப்போம் எப்படி வந்துட்டு அவன் பெர்ஃபார்ம் பண்ணான் அப்படின்னு. ஃபேசர் மெக்கருக்கு வந்து அதுக்கப்புறம் நட்ராஜன் வாங்கியிருக்காங்க 10.75 ஒர்தியான ஒரு பவுலர். எப்படி எஸ்ஆர்எச் கொடுத்தானுங்கன்னு தெரியல. நட்ராஜன் ஒரு சரியான பவுலர் இந்த டீமுக்கு வந்ததுக்கு. அதுக்கப்புறம் கருண் நாயர், அந்த கருண் நாயர் ஞாபகம் இருக்கா? 300 அடிச்சானே, 50 lakhs எடுத்திருக்காங்க. அதெல்லாம் இப்ப மேட்டர் இல்லை. சமீர் ரிஸ்வி சிஎஸ்கேல இருந்தான் ஒருத்தன், ஒரு 2-3 மேட்ச் விளையாண்டான், பெரிய ஹிட் அடிச்சான். அசுதோஷ் சர்மா பஞ்சாபி காய். மோஹித் சர்மா எடுத்திருக்காங்க 2.25. மோஹித் சர்மா வந்து நான் சொல்றேன்ல, ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில வந்து குஜராத் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து. எப்ப ஹர்திக் பாண்டியா போய் சுமன் கில் வந்தானோ ஃபெமினன் ஆயிட்டாங்க, எல்லாரும் ஃபெமினன் ஆயிட்டாங்க சிம்பிளா சொல்ல போனா. அப்போ போன வருஷம்லாம் போன வருஷம் இந்த வருஷம் நான் வந்து 2023 ஏதோ அப்ப போன மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இந்த வருஷம் மோஹித் சர்மா வந்து இந்த வருஷம் ரொம்ப ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் 2023 நல்லா தான் போட்டாரு, எக்ஸப்ட் அந்த ஜடேஜா அடிச்சா அந்த லாஸ்ட் பாலை தவிர. ஃபேஃப் டு பிளஸ் இங்கே பிடிச்சு போட்டாங்க. சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை வந்து பிடிச்சு போடுவோம் அப்படின்ற மாதிரி. முகேஷ் குமார் 8 கண்டிப்பாக வந்து 8 crores கொடுத்தாங்க. முகேஷ் குமார் எல்லாருக்கும் எடுப்பாங்க அப்படின்னு தெரியும். மீதி எல்லாருமே நார்மலான பிளேயர்ஸ் தான், நம்ம யாருக்கும் அவ்வளோ தெரியாது இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. மற்றபடி மெயினான பிளேயர்ஸ் வந்து இதுதான், எல்லாருக்குமே தெரியும். டேவிட் வார்னர் எடுக்கலை, விட்டுட்டாங்க அப்படின்னு. ஐ எம் நாட் சர்ப்ரைஸ் டேவிட் வார்னர் வந்து அன்சோல்டா போனதுக்கு வந்துட்டு. ஏன்னா வயசாயிட்டு கைஸ். பழைய டேவிட் வார்னர் வந்து ஐபிஎல்ல இந்த சன்ரைசர்ஸ்ல விளையாடின டேவிட் வார்னர் பாருங்க, இப்போ இந்த டெல்லியில விளையாடுற டேவிட் வார்னர் பாருங்க. நான் கூட ஸ்டேடியம்ல போய் டேவிட் வார்னர் ஆடினதுன்னா பார்த்தேன். பட் டேவிட் வார்னர் ஆடினதை பார்க்கும் போது எனக்கு வந்து டேவிட் வார்னர் வந்து பர்சனல் ரெக்கார்டை பத்தி தான் ரொம்ப கேர் பண்ண மாதிரி இருந்தது. அவர் முக்கிய 50 போட்டுறாரு, அதுதான் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு 40 balls ஒரு 50 அடிச்சிருவாரு, ஒரு 80 வரை போறாரு. பட் இது வந்து நல்லா விளையாடுறதுக்கான ஒரு அர்த்தம் இல்லை கைஸ். டேவிட் வார்னரோட கெப்பாசிட்டிக்கு வந்து இதெல்லாம் விளையாடலாம். எந்த பிளேயராலையும் தான் பர்சனல் மைல் ஸ்டோனுக்காக அப்படி உட்காந்துட்டு லைட்டா ஒரு 50 போட்டு போறது அப்படிலாம் விராட் கோலியாலையும் விளையாட முடியும். பட் ஆனா டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு விளையாடுறது, டீம் ஜெயிக்கணும் 50 போடுறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்ல, வயசாயிட்டு சிம்பிளா சொல்ல போனா. ஹீஸ் 38 guys. அதனாலதான் ஃபேஃபே வந்துட்டு ஆர்சிபி விட்டாங்க. ஐம் நாட் சர்ப்ரைஸ். பட் ஃபேஃபை இவங்க எடுத்திருக்காங்க. பட் ஃபேஃபை பொறுத்தவரை ஃபேஃப் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஆல் டாலா பேட்டிங் நல்லா ஆடுறாங்க கைஸ். பேட்டிங் இப்பவும் நல்லா ஆடுறான். பட் டேவிட் வார்னர் பேட்டிங் அந்த அளவு இல்லை. லைட்டா டெஸ்ட் பிளேயர் மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டான் டேவிட் வார்னர். பழைய டேவிட் வார்னர் நான் தர்மாடி அடிப்பான். பட் இப்போ வந்து டேவிட் வார்னர் டெஸ்ட் பிளேயர் மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டான். அதுவும் ஷார்ட்டான பர்சன் வேற, ஆள் ஷார்ட்டா இருக்கான். ரொம்ப ஓடணும் புரியும் நினைக்கிறேன். அதனாலதான் அவன் அன்சோல்டு போயிருக்கான் டேவிட் வார்னர். மற்றபடி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிசி வந்து கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்காங்க. போன வாட்டி டிசியை பாத்தீங்கன்னா எல்லா பெரிய பிளேயரும் டிசியில தான் இருப்பானுங்க. நம்ம என்ன நினைச்சோம், 2023 வந்து டிசி தான் அடிக்க போறானுங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, ரிக்கி பாண்டியன் இருக்காரு, அவர் இருக்காருன்னு நினைச்சோம். பார்த்தா அவனுங்க தான் கடைசி கோட்டை விட்டானுங்க அந்த அளவு. ஸோ அந்த வாட்டி ஒரு டீசனான ஒரு டீம் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் தான் கேப்டனா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கேஎல் ராகுல் வந்துட்டு எப்பவுமே இந்த கேப்டன்சில வந்து 100% கொடுக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி எப்பவுமே பாதியோ அங்க ஒரு காலை வச்சுட்டு இங்க ஒரு காலை வச்சுட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கா. பட் பவுலர்ஸ் நல்லா இருக்காங்க. நட்ராஜன், ஸ்டார்க் நட்ராஜன், அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது உண்மையில நல்லா இருக்கு. ஸ்டார்க், நட்ராஜன், முகேஷ் குமார், இதுவே நல்லா இருக்கு கைஸ், நல்லா இருக்கு. மோஹித் சர்மா கூட ஒரு 4 பவுலர்ஸே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க கைஸ். குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், நல்லா தான் கைஸ் இருக்கு டிசி. உங்களோட ரேட்டிங்ஸ் கமெண்ட்ல போடுங்க, நான் பாக்குறேன். நெக்ஸ்ட் வருவோம் யாருக்கு, எல்எஸ்ஜி. ஃபர்ஸ்ட் ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் யாரு எல்லாம் அப்படின்னு பாத்துருவோம். நிக்கலஸ் பூரன், ரவி பிஷ்னாய், மயங்க் யாதவ், மோஷின் கான், ஆயுஷ் பதோனி எல்லாம் ஓகே தான். ரீடைன் பண்ணது நிக்கலஸ் பூரன், ரவி பிஷ்னா எல்லாம் ஓகே தான். புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு இங்க எல்எஸ்சிக்கு. யாரு அப்படின்னா ரிஷப் பண்ட் வந்திருக்காரு. 27 crore கொடுத்து தூக்கிட்டானுங்க ரிஷப் பண்டை. அப்பா ஜாலியா ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருந்தான் டிசி, கவலையே படாத ஒரு டெல்லி மேனேஜ்மெண்ட்ல இருந்தான். இப்ப சீரியஸான ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கான். இந்த ஆள் வந்து பார்க்கும் போதே தெரியுது ஒரு ஃபயரான ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. இப்ப இங்க வந்திருக்கான். ரிஷப் பண்ட் தான் கேப்டன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு ஒரு கேப்டன் வேணும், விக்கெட் கீப்பர் ஆகணும்னா இவனுக்கு போயிட்டாங்க. ரிஷப் பண்ட் வந்திருக்கான், நல்லா பண்ணுவான்னு தோணுது. எல்எஸ்ஜில ரிஷப் பண்ட் எப்படி இருக்க போறான் அதை பாக்குறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நெக்ஸ்ட் யாருன்னா டேவிட் மில்லர் 7.50 crores வாங்கியிருக்கானுங்க. எப்படி வந்து ஜிடி வந்து டேவிட் மில்லர் விட்டானுங்கன்னு தெரியல. உங்க டீமுக்கு அவன் என்னடா பண்ணல, அவன் எல்லாமே பண்ணிட்டான். அப்படி பண்ணி டேவிட் மில்லர் விட்டுருக்கீங்க. எப்பனாலும் எப்ப பஞ்சாயத்து இருந்தாலும் அவன் தான் அடிச்சு கொடுக்குறான் உங்களுக்கு.
அவனை போய் விட்டுருக்கீங்க. டேவிட் மில்லரை விட்டானுங்க. அதுக்கப்புறம் ஏடன் மார்க்கர் ட்ரூ க்ரோஸ் கொடுத்தாங்க. எடுக்கலாமா வேண்டாமா எவனுமே எடுக்கல. அதனாலதான் ஏடன் மார்க்கருமே எடுத்தாங்க. பட் அண்டர் ரேட்டடான பிளேயர் கைஸ். ஏடன் மார்க்கர் நல்லாவே விளையாடுவான். ஏடன் மார்க்கர் எடுக்கிறது ஒரு நல்ல இதான். மிச்சல் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. பவுலிங் போடுறதுக்கும் ஆள் இருக்கு. ஆவேஷ்கான 9.75 crores வாங்கிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஆவேஷ்கான் முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் மெச்சூர்டான மாதிரி இருக்கு. எப்ப அந்த ஆர்சிபி மேட்ச்ல ஹெல்மெட்டை போட்டு அடிச்சு சீனை போட்டானோ ஏதோ அவனே மேட்ச் வின் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் அவன் ராஜஸ்தான்லயே நல்லா தான் கைஸ் பண்ணான். என்னதான் அவனை ட்ரோல் பண்ணாலும் அவன் நல்லா போட்டாலும் எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவன் என்ன போட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அவன் ஓரளவு டீசெண்டா ஹீஸ் கமிங் அப் கைஸ். அவன் உண்மையிலே நல்லா பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது. பட் 9 crores ஒர்த் இல்லை. அப்துல் சமத் நல்ல பிளேயர் தான். ஆகாஷ் தீப் 8 crores எடுத்திருக்காங்க. ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட். ஆகாஷ் தீப் டெஸ்ட் மேட்ச்ல எப்படி போட்டான்னு பார்ப்போம். பட் இப்போ IPL எப்படி நல்லா பண்றானா அப்படின்றத பார்ப்போம். ஷமார் ஜோசப் 75 lakhs வாங்கியிருக்காங்க. இவனை வாங்கணுமா வேண்டாமான்ற யோசிச்சு தான் வாங்கினாங்க ஷிமார் ஜோசப். ஆஸ்திரேலியால 7 விக்கெட் எடுத்தான். மிரட்டுனா அந்த மேட்சை. ஆஸ்திரேலியாவை டெஸ்ட்ல அவங்கள தோக்கடிச்சு மேட்சை டைப் பண்ணி விட்டு என்னமோ பண்ணிட்டான். சீரீஸை டைப் பண்ணிட்டா மேட்சை ஜெயிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட அவன் நல்லா போடல. ஜோசப் 1 hit wonder மாதிரி ஆயிட்டான். யாரு இந்த கருண் நாயர், வேற யாரு ஒரு பிளேயர் இருந்தா மறந்துட்டு. நம்ம 2019 ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா மொஹாலியில ஒரு மேட்ச் நடக்கும். தவான் கூட 143 ரன் அடிப்பாரு. அந்த மேட்ச்ல ஆஸ்டின் டர்னர் நினைக்கிறேன் திடீர்னு அடிச்சு மேட்சை முடிச்சுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் காணாம போயிட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரா தான் ஷிமார் ஜோசப் மாறிட்டான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் அவ்வளோ பெருசா எல்லாம் இல்லை கைஸ். எனக்கு பார்க்கும் போது அப்படிதான் தெரியுது. பட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பவுலிங் ரொம்ப எனக்கு ஸ்ட்ராங்கா தெரியல. சிம்பிளா சொல்ல போனா ரவி பிஸ்னா எல்லாம் ஓகே தான். மயங்க் யாதவ் நல்ல பவுலர். ஆகாஷ் தீப் எல்லாம் ஓகே தான். சப்போர்ட்டுக்கு யாரும் இருந்த மாதிரி இல்லை. பட் பேட்டிங் பார்க்கும்போது நினைச்சு பாருங்களேன், ரிஷப் பண்ட் எல்லாம் அட்டாக்கா தான் இருக்கு. ரிஷப் பண்ட் பொறுமையாடுறக்கு ஏடன் மார்க்கரம், மிச்சல் மார்க்ஸ் தான் ஓப்பனிங் வர போறான்னு எனக்கு தெரிஞ்சுட்டு, நிக்கலஸ் பூரன், டேவிட் மில்லரு, யாரா இவனுங்கெல்லாம் அரக்கணுங்கடா. இவனுங்கெல்லாம் மோசமான பசங்களா வச்சிருக்கானுங்க எல்எஸ்ஜி. ஸோ எல்எஸ்ஜி நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரிஷப் பண்ட் கொடுத்து வாங்கினதுக்கு என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கைஸ், பஞ்சாப் கிங்ஸ் ரிட்டன்ஷன் வீடியோல நான் போட்டேன். பஞ்சாப் இந்த 2014 வர்ற மாதிரி சும்மா அடிச்சு போட்டு இவனை வாங்கு அவனை வாங்கு அப்படின்னு போட்டு ஏதாவது நடந்தா வேணா டீம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதை தான் பண்ணியிருக்காங்க. செம்மையா எடுத்திருக்கானுங்க. இந்த IPL எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா எடுத்தது பஞ்சாப் தான். காரணம் ரிக்கி பாண்டியன் உள்ள வந்ததோட எஃபெக்ட். பிரீத்தி சிண்டாவை அந்த போர்ட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சது ஒரு நல்ல விஷயமா போயிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா பிரீத்தி சிண்டாவுக்கு கிரிக்கெட்டை பத்தி எதுவுமே தெரியாது. சிம்பிளா நான் சொல்றேன். ஓகே, she doesn't know many things. She just having fun. That's it. நீங்க எல்லாம் பார்த்துட்டு பிரீத்தி சிண்டா ஜாலியா இருக்கிறத பார்த்துட்டு ஓகே எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பிரீத்தி சிண்டாவுக்கு போன வருஷம் 7 எடுக்கும் போது எந்த பிளேயர் எதுன்னே தெரியல. சும்மா எல்லா பிளேயரும் வாங்கிட்டு இருந்தேன். ஆனா 2014 அந்த மாதிரி தான் வாங்கினாங்க. கிளிக் ஆயிட்டு மிச்சல் ஜான்சன், ஜார்ஜ் பெய்லி கேப்டன், மேக்ஸ்வெல். அந்த மேக்ஸ்வெல்லாம் வேற கைஸ். இந்த மேக்ஸ்வெல் இல்ல, அதெல்லாம் 2014 மேக்ஸ்வெல்லாம் வேற. டேவிட் மில்லர், ஷேவாக், விருதமன் சாஹா ஃபைனல் வர வந்தானுங்க. கடைசி விட்டுட்டானுங்க. சரியான டீம். ஆனா அதே மாதிரி தான் இப்போ வாங்கியிருக்காங்க. ஒரு பிளானோட தான் ரிக்கி பாண்டியன் வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ரீட்டைன் பண்ண பிளேயர் எல்லாருக்குமே தெரியும். சஷாங்க் சிங், பிரப் சிம்ரன் எல்லா பிளேயரும் கொடுத்துட்டாங்க. பஞ்சாப் எப்பவுமே அப்படிதான். கோட்டை எல்லாத்தையும் அழிடா, முதல்ல இருந்து எல்லாரையும் வாங்கு அப்படின்ற மாதிரி தான் பஞ்சாப் எப்பவுமே இருப்பானுங்க. எல்லா பிளேயரையும் வாங்கிட்டு எல்லா பிளேயரும் ரிலீஸ் பண்ணிட்டு, நான் சொல்றது என்ன, ஒரு பிளேயர் வாங்கினீங்களா அவங்க ஒரு ஹோம் டவுன் மாதிரி ஃபீல் பண்ணணும். இப்போ பொலார்டு மும்பையில் இருக்கிற மாதிரி, பிராவோ சென்னையில் இருக்கிற மாதிரி, அது உங்க டீமா ஃபீல் பண்ணணும். மணி டீம் மாதிரி ஆயிடக்கூடாது. அவங்க உங்க டீம்லேயே வச்சாதான் உங்களுக்கு வின் பண்ணணுன்ற ஆசை வரும். எப்போ மாதிரி டீம் மாத்திக்கிட்டே இருந்தால் வின் பண்ண முடியாது. ஸோ இந்த வாட்டி டீம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஹையஸ்ட் ரேட் ஸ்ரேயஸ் ஐயர் 26.75. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர் தான் மாஸ் காமிச்சிட்டான் ரிஷப் பண்டை விட. ரிஷப் பண்ட் இப்ப இருக்கிறான், நல்லா விளையாடுறான், எல்லாருக்குமே தெரியும் ரிஷப் பண்ட் அவ்வளவு ரேட்டுக்கு போவான். பட் ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் கூட அன்எக்ஸ்பெக்டடா வந்தா. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம். ஏன்னா ஒரு அன்சங் ஹீரோவா 2023 வேர்ல்ட் கப்ல இருந்தா ஸ்ரேயஸ் ஐயர். எல்லாருமே சும்மா அவனை ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் என்னைக்கு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. 2023 வேர்ல்ட் கப்ல எல்லா மேட்சும் அடிச்சான். செமிஃபைனல்ல அடிச்சான். விராட் கோலி 50th செஞ்சுரினால அடிச்ச செஞ்சுரி மறைஞ்சிருச்சு. பட் ஸ்ரேயஸ் ஐயர் தான் அன்னைக்கு செஞ்சுரி பயங்கரமா அடிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நெதர்லாண்டோட செஞ்சுரி அடிச்சான், கண்ணுக்கு தெரியல. பாகிஸ்தானோட நல்லா விளையாண்டா. ரோஹித் சர்மா 86 அடிச்சனால அது கண்ணுக்கு தெரியல. ஸ்ரீலங்காவோட தர்ம அடி அடிச்சான் பேட்டிங்ல.
பட் அன்னைக்கு வந்துட்டு நம்ம பவுலர்ஸ் வந்து பயங்கரமா போட்டு ஸ்ரீலங்கா 55க்கு ஆல் அவுட் ஆக்குனதுனால அது கண்ணுக்கு தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர் எப்பவுமே ஒரு அன்சங் ஹீரோவை தான் விளையாண்டுட்டு இருக்கான். உங்களுக்கு அவனோட ஆட்டிடியூட் பிடிக்கல, அவன் கூலா இருக்கான், அவன் ஸ்வாக் பிடிக்கல. கொல்கட்டாக்கு வந்தான், கேப்டன் ஆனா, கப் அடிச்சு கொடுத்தான், அப்பவும் பிடிக்கல, டீம் விட்டு தூக்கிட்டானுங்க. இப்ப அவனை டீமுக்குள்ளே இல்லை. எனக்கு பாவமா இருக்கு, சே அப்படி ஒரு பிளேயரை விட்டீங்களடா அப்படின்ற மாதிரி. அப்படிப்பட்ட பிளேயர் தான் ஸ்ரேயஸ் ஐயர். இப்ப அவனை வந்து பஞ்சாப் எடுத்திருக்காங்கன்னா அவன் வேல்யூ அப்படி. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம் கைஸ். நீங்க வந்து என்ன வேணாலும் நினைக்கலாம், ஸ்ரேயஸ் ஐயரை ட்ரோல் பண்ணலாம், அப்படியே ஓவர் ரேட்டடு, தனுஸ்ரீ விஸ்வேந்திர சஹல் ஒய்ஃப் என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு கவலையே இல்லை. ஸ்ரேயஸ் ஐயர் 26.75 ஒர்த்தானது. என்ன பண்றான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு சரியான ஒரு இது நல்ல வேலை இவனை வாங்கி தொலைஞ்சாங்க. இதுக்கு இவனை ரீட்டைனே பண்ணி வச்சிருக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு. ஹர்ஷ்தீப் சிங் ரீட்டைனே பண்ணிருக்கலாமாடா இவனை, எதுக்கடா நீங்க விட்டீங்கன்னு தெரியல. ஹர்ஷ்தீப் சிங் வாங்கியிருக்காங்க, நல்ல வேலை வாங்க, நீங்க வாங்காட்டி நான் டென்ஷன் ஆயிருப்பேன். மூலக்காரத்தனமா தான் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னல இதுதான் பால்சியா போறது ஆக்ஷன்ல. ஆர்சிபி இதை பண்ணியிருந்தா சஹலை வாங்கியிருக்கலாம், நேரம் சஹலை வாங்கியிருக்கலாம், சிராஜையும் வாங்கியிருக்கலாம். ஒரு கம்பேக் மாதிரி இருக்கணும். ஃபேன்ஸ் எல்லாம் கிரேசியா இருப்பாங்க, அப்பா சஹல் வராம்பா மறுபடியும். அந்த இதை பண்ண தெரியாம விட்டுட்டானுங்க. ஆனா இங்க சஹல் வந்துட்டான், இங்க வாங்கிட்டானுங்க சஹலை 18க்கு. பாத்தியா, கொஞ்சம் ஆர்சிபி புஷ் பண்ணியிருந்தா அவனுங்களே பயந்துருப்பானுங்க. ஆமாப்பா இவன் பழைய ஆர்சிபி பிளேயரு, இவன் வந்து நம்மளை விட மாட்டானுங்க அப்படின்னு அவனுங்களே இறங்கிருப்பானுங்க பஞ்சாபே. பட் சஹாலை வாங்கியிருக்கானுங்க 18 crores, ஹர்ஷ்தீப் சிங் 18 crores வாங்கியிருக்காங்க. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 11, கிளென் மேக்ஸ்வெல் 4.28, நேஹல் வதேரா 4.20, ஹர்ப்ரீத் பிரார் 150, மார்க்கோ யான்சன் 7, ஜாஸ் இங்கிலீஷ் 2.60, லாக்கி ஃபர்கசன் 2 crores, ஒமர்சாய் 240. நல்லா வாங்கியிருக்கானுங்க. பஞ்சாப் வந்து பக்கா வாங்கியிருக்கானுங்க எனக்கு தெரிஞ்சு கைஸ். பவுலிங்க்கு பஞ்சமே இல்லை, பேட்டிங்க்கு பஞ்சமே இல்லை. ஸ்டாய்னஸ்லாம் சரியான பிளேயர். என்னதான் வந்துட்டு நீங்க வந்து மேக்ஸ்வெல் வந்துட்டு ட்ரோல் பண்ணி மேக்ஸ்வெல் நல்லா விளையாடலன்னாலும் மேக்ஸ்வெலோட கப்பல் எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு சீசன் நல்லா விளையாடுவான், இன்னொரு சீசன் சொதப்புவான். 2023 ஆர்சிபிக்கு சமையலானா 2024 ஏன்டா டீம்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்து. அதே மாதிரி தான் மேக்ஸ்வெல் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவன் வந்து ஒரு ஜோன்ல தான் ஆடுவான். மேபி மேக்ஸ்வெல் வந்து பிரீத்தி சிண்டாவை பார்த்தோன்னா ஒரு செம்ம அட்டிப்பானா என்னன்னு தெரியல, பால சொன்னேன், கிரிக்கெட் பாலர். அதுக்கப்புறம் நேஹல் வதேரா நல்ல பிளேயர், எல்லாருக்குமே தெரியும் வதேரா வந்து எப்படிப்பட்ட பிளேயர். ஹர்ப்ரீத் பிரார் எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட பிளேயர். ஸ்டாய்னஸ் நல்ல பிளேயர் கைஸ். நிறைய பேருக்கு ஸ்டாய்னஸ் பிடிக்காது. இந்த கிருஷ்ணமாச்சாரி சீக்கார் தான் எடுத்துட்டு எப்ப பார்த்தாலும் அந்த ஸ்டாய்னஸ் குறை சொல்லிட்டே இருப்பாரு. அவர் எப்பவுமே இந்த எமோஷனலா ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு பிளேயர் பிடிக்கலன்னா அவனை கடைசி வரை மட்டம் தட்டிட்டே இருப்பாரு. நான் வந்து பாபர் அசாம சொல்றேன்னா பாபர் அசாம பிரைஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், அது வந்து நீங்க பார்த்திருந்தாலும் பார்த்திருப்பீங்க. நான் வந்து சும்மா ட்ரோலுக்காண்டி சொல்லிட்டு இருப்பேன். பட் இவர் வந்து ஒரு மாதிரி வெறுப்படுற மாதிரி ஸ்டாய்னஸ் பத்தி எல்லாம் முன்னாடி சொல்லுவாரு. என்ன ஸ்டாய்னஸ் வந்து 6 அடிச்சாலும் சரி அவனை வந்து ஒரு மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸ்டாய்னஸ். என்ன பொறுத்தவரை ஸ்டாய்னஸ் வந்து ஒரு சரியான பிளேயர் தான். நல்லா சென்னையில வச்சு சைலண்ட் பண்ணா அந்த கடுப்பா என்னன்னு தெரியல. பட் முன்னாடி இருந்து அவர் குறை சொல்லிட்டு தான் இருப்பார் ஸ்டாய்னஸ். அவருக்கு ஏதாவது ஒரு பிளேயர் பிடிக்காட்டி அவர் வந்து ஒரு மாதிரி கரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இதனாலதான் எனக்கு அந்த அவர் எதுக்கு இப்ப அவரை பத்தி பேசுனேனே தெரியல. எனக்கு ஒன்னே ஒண்ணு இருக்கு அவர்கிட்ட, தில்லுக்கு துட்டுன்றாரு. ஓகேவா, எல்லாம் ஓகே தான், நீங்க தில்லுக்கு துட்டு எல்லாம் ஓகே. தில்லுக்கு துட்டுன்னா ஆப்போசிட்டா ஏதாவது பிக் எடுக்கணும். ஒரு டீம் இருக்கா, உங்க ஃபேவரட்டான டீம் இருக்கா, இல்லப்பா என் ஃபேவரட்டான டீமை நான் எடுக்கல, நான் அந்த டீமுக்கு போறேன், அந்த டீம் ஜெயிக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்றது தான் தில்லுக்கு துட்டு. புரியுதா? எப்பவுமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்தியா தான் வின் பண்ணும்னு சொல்றதும், சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சிஎஸ்கே தான் வின் பண்றதும் இது தில்லுக்கு துட்டு இல்ல. இது உங்களுக்கு பிடிச்ச டீம். சிஎஸ்கே உங்களுக்கு பிடிச்ச டீம், எப்பவுமே நீங்க சிஎஸ்கே தான் வின் பண்ணணும் சொல்ல போறீங்க. இந்தியா உங்களுக்கு பிடிச்ச டீம், எப்பவுமே இந்தியா தான் வின் பண்ணணும் சொல்ல போறீங்க. இது தில்லுக்கு துட்டு இல்ல. தில்லுக்கு துட்டா சிஎஸ்கே உங்களுக்கு பிடிச்ச டீமா, ஒருவேளை இன்னைக்கு ஆர்சிபி வின் பண்ண தோணுதுப்பா, இல்லப்பா பஞ்சாப் வின் பண்ண தோணுதுன்னு சொல்றதுதான் தில்லுக்கு துட்டு. புரியுதா மேன்? சோ மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் எனக்கு தெரியுது நல்ல பிளேயர் தான். நேஹல் வதேரா, ஹர்ப்ரீத் பிரார் நல்ல போல தான். மார்க்கோ யான்சன் அண்டர் ரேட்டடான ஒரு ஆல்ரவுண்டர் எனக்கு தெரிஞ்சு. இந்த கூதிமகன் ஓப்பனிங் இந்த பவர் பிளேயர்லாம் பவுலிங் போட விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு ஒரு கோவம் இருக்கு. என்ன கோவம்னு தெரியல இவனுக்கு, என்ன வீட்டுல பிரச்சனை என்னன்னு தெரியல, எப்பவுமே முறைச்சுக்கிட்டே இருப்பான். He always fucking stares man. எப்பவும் முறைச்சிக்கிட்டே இருப்பான். இவனை பாருங்க, மார்க்கோ யான்சனை முறைச்சிக்கிட்டே இருப்பான். ஃபர்ஸ்ட் ஒரு பால் கொடுங்களேன், இவனை ஏதாவது டென்ஷன் ஆக்கி விட்டு புல் மாதிரி வந்து பவுலிங் போட்டு விக்கெட் எடுப்பான். சஞ்சு சாம்சன் எடுத்தா பார்த்தீங்களா 2 விக்கெட். சஞ்சு சாம்சன் எடுத்த மாதிரி ஏதாவது 2 விக்கெட் எடுப்பான். ஆடுற ஸ்டைலும் லைட்டா அந்த பேஸ் பால் மாதிரி தான் ஆடுவான். லைட்டா அந்த ஹென்ரி கிளாசன் மாதிரி தான் இருக்கும் அடிக்கிறதுலாம். இப்படி அப்பா 6 போவோம், அவன் பாட்டுக்கு பறந்துகிட்டே இருப்பான் அடிக்கிற அவன் இருக்கிற டாலுக்கு. அதுக்கப்புறம் ஜாஸ் இங்கிலீஷ் வாங்கியிருக்கானுங்க கைஸ். ஜாஸ் இங்கிலீஷ் கீப்பருக்கு பஞ்சமே இல்லை இந்த டீம்ல. ஜாஸ் இங்கிலீஷ்
ஒருத்தன் தான் கீப்பரோ, ஜாஷ் இங்கிலீஷ் கீப்பரு, நல்ல பேட்ஸ்மேன் கைஸ், ஆஸ்திரேலியன் பிளேயர், நல்ல பிளேயர், எல்லாருக்குமே தெரியும். இங்கே வச்சு செஞ்சுரிலாம் போட்டிருக்கான். லாக்கி ஃபர்கசன் நல்ல பிளேயர் தான். ஒமர் சாய் நல்ல பிளேயர், 2.40 நல்ல கைஸ். ரிக்கி பாண்டியன் இருந்ததுக்கான ஒரு வைப் தெரியுது. அதாவது நான் ஒன்று சொல்றேன் பாருங்களேன், ரிக்கி பாண்டியனுக்கும் ரிக்கி பாண்டி ஐ மீன் பிரீத்தி சிண்டா சொன்னதை அவங்க காதிலே வாங்கல. ரிக்கி பாண்டினா அந்த கூட ஒருத்தர் வந்து பொண்ணு மாதிரி இருப்பார் பார்க்க, அவரும் காதிலே வாங்கல. பிரீத்தி சிண்டா வந்து சொல்ல போனா வந்துட்டு நம்ம வந்து அட்டென்ஷனை கொஞ்சமாவது நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னு ஏதோ பேசுற மாதிரி இருந்து, பட் அவங்க கேட்ட மாதிரியே இல்லை பிரீத்தி சிண்டா பேசுறலாம். நான் ஆக்ஷன்ல கவனிச்சுட்டு தான் இருந்தேன். காவியா இருக்காது தெரியுமா, ஐ திங்க் அந்த எஸ்ஆர்எச்சோட ஓனர் பேர் காவியான்னு நினைக்கிறேன். அந்த லேடிக்கு கூட கிரிக்கெட் பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி தெரியுது. அந்த லேடி கூட கிரிக்கெட் பத்தி நல்லா தெரியுது. ஏன்னா எப்பவுமே சீரியஸாவே இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு பிளேயர் வந்து வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து இன்னொரு பிளேயர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சே இந்த பிளேயர் வாங்கிருக்கலாமே அப்படின்னு அப்செட் ஆகும். அது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும். அதுலேயே வந்துட்டு எனக்கு தெரியுது, ஓகே ஷீ இஸ் அ ட்ரூ கிரிக்கெட் ஃபேன், இது வந்து கிரிக்கெட் பார்க்குது, அப்செட் ஆகுது அப்படின்னு தெரியும். பட் பிரீத்தி சிண்டா எனக்கு தெரிஞ்சிடுது அந்த மாதிரி தெரியல. எப்பவுமே ஜாலியாக கை தட்டிட்டு, பட் ஷீ லுக்ஸ் ஃபக்கிங் ஹாட் அண்ட் பியூட்டிஃபுல் தோ. ஐம் ஜஸ்ட் சேயிங் கைஸ், பிரீத்தி சிண்டா உள்ள கொண்டு வராம இந்த லைட்டா பொண்ணு மாதிரி இருந்தவரும் ரிக்கி பாண்டினா நல்லா பண்ண காரணத்தினாலதான் இந்த ஒரு நல்ல டீம் வாங்கியிருக்காங்க. நல்ல கேப்டன் இருக்காங்க, நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, கப் அடிக்கிற நல்ல சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல வந்து தோத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் 2014 மாதிரி. என்ன நடக்குன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்ல. பயங்கரமா இருக்க போது ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேகேஆருக்கு வருவோம். வீடியோ எங்கேயோ போயிட்டு இருக்கடா, எவ்வளவு நேரமாவோ, எனக்கு ஜாலியா இருக்கு. கேகேஆருக்கு வருவோம். கேகேஆர் ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசில், ஹர்ஷித் ராணா, ரமன்தீப் சிங். ஓதியான பிளேயர் தான் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயரை கொடுத்துட்டாங்க, பெரிய தப்பு, கொடுத்துருக்க கூடாது கேப்டனை. ஃபில் சால்ட்டை கொடுத்துட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து ரீடைன் பண்ணி ஆகணும், அதனாலதான் கொடுத்துருக்காங்க. ஆர்சிபி அதை வாங்கிட்டானுங்க. பட் அதை தவிர வெங்கடேஷ் ஐயரை ரீடைன் பண்ணிருக்கான். அவனை கொடுத்துருக்க கூடாது. நீங்க அவன் அவ்வளோ ஒர்த்தியான பிளேயர் தான். 23.75 போயிருக்கான் வெங்கடேஷ் ஐயர். ப்ரோ வேற லெவல்ரா நீ. ஏன்னா போன வருஷம் தர்மடி அடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி நான் போன வருஷம் சொல்றேன் கைஸ். நான் போன வருஷம் என்ன, நான் இந்த வருஷத்தை தான் நான் போன வருஷம் மாத்தி சொல்றேன். ஸோ வெங்கடேஷ் ஐயர் வந்து போன வருஷம் பாத்தீங்க 2023 அந்த மாதிரி டைம் தான் பார்த்து 2022 எடுத்துக்கோங்க, ரொம்ப ஸ்லோவா விளையாடுவான். அது இது இந்த வருஷம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அட்டாக் பண்ணி தான் ஆடினா. கௌதம் கம்பீரோட இருக்கும் போது. ஸோ வெங்கடேஷ் ஐயர் மேல எனக்கு ட்ரஸ்ட் இருக்கு. டிகாக் வாங்கியிருக்கானுங்க. ஃபில் சால்ட்டுக்கு பதிலாக டிகாக் வந்துட்டான். ஒரு நல்ல ஆளை பிடிச்சிட்டானுங்கப்பா அவங்களுக்கு அட்டாக் பண்றதுக்கு. சுனில் நரேனும் டிகாக்கும் ஓப்பனிங் வர போறாங்க. டிகாக் தான் கீப்பரா இருக்க போறாங்க. காட்டா மாதிரி குவிண்டன் டிகாக் சுத்த போறான், பால் பறக்க போகுது. குருபாஸ் இருக்கான். குருபாஸ் சில மேட்ச் ஓப்பனிங் போடலாம், சில மேட்ச் தூக்கலாம். ஆண்ட்ரிட் நோக்கியா வந்துட்டான், நல்லா போடுவான். வைப வரவரா அவனே வாங்கிட்டாங்க. ஆமா அவனும் நல்லா பவுலிங் போட்டான். ஐ மீன் லாஸ்ட் இந்த பிளே ஆஃப்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டார்க் ஒரு பக்கம் நல்லா போட்டனா, இவனும் ஒரு பக்கம் நல்லா போட்டுட்டு இருந்தான். மற்றபடி உங்களுக்கு பவுலிங் பிரச்சனையே இல்லை கைஸ். வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேனே போதும். மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அவனுங்கெல்லாம் லெஜெண்ட். சுனில் நரேன்னா அங்க போட்டு தூக்கிறாங்க. ரசில் தான் நியாயப்படி என்ன கேட்டிருந்தீங்கன்னா ரசிலை நான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். பட் சில டீம் வந்து அப்படி கொடுக்க மாட்டாங்க மேக்சிமம். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சென்னை பிராவோ கொடுக்க மாட்டாங்க, மும்பை பொலாட கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரசில், அவங்க ஸ்டார் ரசில், அதனால அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஐம் நாட் சர்ப்ரைஸ்ட் அவங்க வச்சிருக்கிறது. என்னதான் ரசில் அடிச்சாலும் அடிக்காட்டி அவங்க வச்சிருக்காங்க. ஸோ ரசில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, மனிஷ் பாண்டேயும் வச்சிருக்காங்க. மனிஷ் பாண்டே எல்லாம் பழைய மனிஷ் பாண்டே இல்லை கைஸ். ஸ்பென்சர் ஜான்சன் பிக் பாஸ் லீக்ல நல்லா போடுவான், பட் இங்க இந்தியன் பிச் வந்தா பயப்படுவான். மோயின் அலி வாங்கியிருக்காங்க, நல்ல பிளேயர் தான். உம்ரான் மலிக் 75 அன்சோல்டா போனதான் நான் கேள்விப்பட்டேன், நான் பார்க்கல. சில பேர் அன்சோல்டா போயிட்டான், அவனை வாங்கிட்டான்றாங்க. தயவு செய்து எனக்கு சான்ஸ் கொடுங்க. நான் ஒரே ஒரு தான் சொல்றேன், உம்ரான் மலிக் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதா இருந்தா லைன் அண்ட் லென்த் கரெக்டா போட்டாதான் பேஸ் ஓகேவா. பிரெட்லி அப்படின்னு கேட்டீங்கன்னா லைன் அண்ட் லென்த் கரெக்டா இருக்கும். எவ்வளோ ஃபாஸ்டா போட்டு பவுலிங் லைன் அண்ட் லென்த் கரெக்டா இல்லாட்டி யாருமே டீமுக்குள்ள எடுக்க மாட்டாங்க. ஏன்னா லைன் அண்ட் லென்த் கரெக்டா இல்லாட்டி 6 அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பால்ல. சிம்பிளா சொல்ல போனா அதான். உம்ரான் மலிக் வந்து டிசிப்ளினை வச்சுட்டு லைன் அண்ட் லென்த் கரெக்டா போட்டா நல்லா இருக்கும். ஸோ அஜின்கே ரஹானே வாங்கியிருக்காங்க. சும்மா தான் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அஜின்கே ரஹானே தான் எனக்கு தெரிஞ்சு. நான் உண்மையிலே அஜின்கே ரஹானே வந்து அன்சோல்டா போவாரதா தான் நான் நினைச்சேன். ஏன்னா போன வருஷம் பாருங்க, இந்த வருஷம் அப்படி ஒரு ஆட்டம் ஆடினாரு. போன வருஷம் வேற லெவல்ல ஆடினாரு கைஸ். நான் வந்து போன வருஷம் இந்த வருஷம் மாத்தி சொல்றேன், கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா நான் ஏதோ ஐபிஎல் போன வருஷம்ன்ற நினைப்புல இருக்கேன், இந்த இயர் எண்ட் ஆகிறதுனால. ஸோ ரஹானே வந்துட்டு ஒரு வருஷம் பயங்கரமா விளையாண்டாரு. இந்த
2023 சிஎஸ்கேல இருக்கும்போது ஒரு 2.0 அது வந்து திடீர்னு தாங்க வரும். சில பேருக்கு ஒரு திடீர்னு கொஞ்சம் ஃபயர் வரும், அவ்வளோதான் ஆஃப் ஆயிரும். பட் என்னுடைய ப்ராப்ளம் என்னன்னா அந்த டீம்ல வந்துட்டு யாரு கேப்டனா இருக்க போறாங்க அப்படின்றதான் இப்ப கொஸ்டினா இருக்க போகுது. ஒரு டீமுக்கு ஒரு நல்ல கேப்டன் வரும். ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல, ரிங்கு சிங்கை நீங்க கேப்டனா போட்டீங்கன்னா நீங்க சத்தியமா தோத்துருவீங்க. யாராவது ரிங்கு சிங் நல்லா கேப்டனா இருப்பான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாரி, ரிங்கு சிங் இஸ் நாட் a குட் கேப்டன். நான் ரிங்கு சிங்கை வந்துட்டு டீமை லீட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. இப்படி அங்க நவுண்டு நெல்லு மச்சான் அப்படின்னு சொல்லி கூட நான் பார்த்ததே இல்லை. அவனை விட்டா அவன் பாட்டுக்கு விளையாடுவான். யாரை கேப்டனா வைக்க போறாங்க அப்படின்னு பார்த்தனா எனக்கு தெரிஞ்சு ரோமன் பவுல் இருக்காரு. ரோமன் பவுல் நல்ல அட்டாக்கிங் பிளேயர் தான். ரஹானே வெங்கடேஷ் ஐயர் தான் வைக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது கைஸ். எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷர் தான் ஹையஸ்ட் மணிக்கு வாங்கியிருக்காங்க. அவன் தான் போன வருஷம் கொஞ்சம் ஷைன் பண்ணான். ரிங்கு சிங் அவ்வளோ ஷைன் ஆகல. போன வருஷம் பாருங்க, இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா ஷைன் பண்ணான். ரிங்கு சிங் அவ்வளோ ஷைன் ஆகல. ரிங்கு சிங் போன வருஷம் நல்லா பண்ணான் 2023. பட் இந்த வாட்டி அவ்வளோ நல்லா பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் பே கொடுத்து வாங்கியிருக்கிறதுனால வெங்கடேஷ் ஐயரை வைக்கலாம். ஏன்னா அவன் கொஞ்சம் மெச்சூர்டா பேசுற மாதிரி இருக்கு. ரிங்கு சிங் வந்து என்னதான் ரிங்கு சிங் வந்து பேட்டிங் பிடிச்சி 6 அடிச்சாலும் when he speaks like a kid. ஓகே, ஸோ எனக்கு பார்க்கும் போது அப்படிதான் தெரியுது. ரிங்கு சிங் இஸ் கைண்ட் ஆஃப் அ பிளேயர். ரிங்கு சிங்கை விட்டா ரிங்கு சிங் பாட்டுக்கு ஆடிட்டு இருப்பான். பட் அவனை வந்து கேப்டனா போட்டு அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா தவான் மாதிரி சொதப்பான். அவ்வளவுதான். ஸோ கேகேஆர் முடிஞ்சிச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்க. ராஜஸ்தான் சேட்டா வணக்கம். ராஜஸ்தான் ராயல்ஸ் வருமா? ரீட்டைன் பண்ண பிளேயர் யாரெல்லாம் பார்ப்போம். சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், த்ருவ் ஜுரேல், ஷிம்ரன் ஹெட்மயர், சந்தீப் சர்மா. நல்லா ரீட்டைன் பண்ணியிருக்காங்க கைஸ், நல்லா பண்ணியிருக்காங்க. பட்லர் வைக்க முடியாது. அவங்க வந்து ஹெட்மயரை வெளியே வச்சுட்டு பட்லரை உள்ள வச்சிருக்கணும். ஹெட்மயரை வெளியே வச்சுட்டு பட்லர் உள்ள வச்சிருக்கணும். எதுக்கு பட்லர் விட்டாங்கன்னு தெரியல. மேபி தே ஃபீல்ஸ் லைக் கைஸ், அதான் எதுக்கு ஹிட்மயரை வெளியே வச்சுட்டு நீங்க பட்லர் வச்சிருக்கணும். மேபி ரீடென்ஷன்ல வேணா ஹிட்மயரா, ஐ மீன் ஆக்ஷன்ல வேணா ஹிட்மயரை வாங்க ட்ரை பண்ணலாம். எதுக்கு அவங்க போனாங்கன்னு தெரியல. வேற எதுவும் ட்ரை பண்றாங்களா ஓப்பனிங்? எனக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் ஒன்று நடந்திருக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வரான். 12.50 crores 12.55 crores 50 crores வாங்கியிருக்காங்க ஜோஃப்ரா ஆர்ச்சரை. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்தது நிம்மதியா இருக்கு. ஏன்னா பட் இது பழைய ஜோஃப்ரா ஆர்ச்சர்ல, அதையும் நான் சொல்லிடுறேன். இது ஒன்றும் பழைய ஜோஃப்ரா ஆர்ச்சர்ல. 2019 ஜோஃப்ரா ஆர்ச்சரை பார்த்து பயப்படாத ஆளே இல்லை. இந்த 2019 வேர்ல்ட் கப்லாம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்தாலே நட்டுங்குவானுங்க பவுலர்லாம். இப்ப இருக்கிற பசங்களுக்குலாம் தெரியாதுமா, இப்ப லாக்டவுன் பசங்களுக்குலாம். அப்பெல்லாம் ஏதோ ஒரு பால் கைஸ், பால் போட்டு ஸ்டெம்ப்ல போல்ட் ஆகி 6 போச்சு. அப்ப அவன் எந்த அளவு பவுன்சர் போட்டிருப்பான்னு பாருங்க. பட் ஆஃப்டர் இன்ஜுரி ஹி இஸ் நாட் ஹிம்செல்ஃப். ஆஃப்டர் த இன்ஜுரி ஹி இஸ் நாட் ஃபக்கிங் ஹிம்செல்ஃப். இப்போ வந்து பழைய ஆர்ச்சர் மாதிரிலாம் போடலை, யாரும் பயப்படனா இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பேக் கொடுப்பேன். நான் ராஜஸ்தான்ல இருக்கும்போது அவன் செமையா போட்டாங்க கைஸ், நல்லா போடுவான் ராஜஸ்தான்ல இருக்கும்போது. அதுக்கப்புறம் மும்பை போனான், பட் இன்ஜுரியோட தான் போனான், நல்லா போடலை மும்பைல. பட் எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சரை வந்து அந்த டைம்னா ராஜஸ்தான் பார்க்க செமையா இருக்கும். பென் ஸ்டோக்ஸ்லாம் இருக்கும் போது என்ன அப்போ வந்து ராஜஸ்தான் வந்து ஸ்ட்ராங்கான டீம் இல்லை, பட் அவங்க வச்சிருக்க பிளேயர்ஸ்லாம் செமையா இருப்பானுங்க. சொல்ல போனா முன்னாடி ஷேன் வாட்சன் இருப்பாரு. ஷேன் வாட்சன், பென் ஸ்டோக்ஸ், ரஹானே, ஸ்டீஃபன் ஸ்மித்து. இவனுங்கெல்லாம் மிஸ் பண்றாங்க. என்னதான் ஸ்மித் வந்து ஒரு பிளேயர், T20 பிளேயர் இல்லைனாலும் நல்லா இருக்கும் அவனுங்கெல்லாம் இருக்கிறது. ஒரு மாதிரி ஒரு ஃபாரின் டீமா இருக்கும் அவனுங்க இருக்கிறது. நல்லா இருக்கும் ராஜஸ்தான். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு. சஞ்சு சாம்சன் எப்போ கேப்டன் ஆனாலும் ஸ்ட்ராங் ஆயிட்டு. இப்போ டிராவிட் வேற கோச்சா வந்திருக்காரு, பயங்கரமா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தீக்ஷனா வாங்கிட்டாங்க, தீக்ஷனா வாங்கியிருக்காங்க. ஹசரங்கா, ஆகாஷ் மத்வால். எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் மத்வால்லாம் எனக்கு தெரிஞ்சு தேவையே இல்லை. மத்வால்லாம் அவன் ஒரு மேட்ச் நல்லா போட்டான் சரியா. மும்பைல இருக்கும்போது அந்த பிளே ஆஃப் போட்டான்னு நினைக்கிறேன். அந்த லக்னோவோட 5-5 எடுத்தான். இது மத்வால் தான் நினைக்கிறேன், தப்பா சொல்றேன்னா மேபி தப்பா இருந்தா என்ன கமெண்ட்ல போடுங்க. மத்வால் தான் நினைக்கிறேன் 5-5 எடுத்தான் மும்பைல இருக்கும்போது. அந்த ஒரு மேட்ச்ல அவனை தலையில தூக்கிச்சு ஆடினாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான் போச்சு, 1 hit 1 ஆயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட அவன் நல்லா போடல, அதோட போனவன் தான். நிதிஷ் ராணா இங்க வாங்கிட்டாங்க. நிதிஷ் ராணா ஒரு நல்ல பிளேயர் தான் எனக்கு தெரிஞ்சு. துஷால் தேஷ்பாண்டே சென்னையில இருந்து இங்க வந்துட்டார். ஐயா சென்னையில இருந்தும் அந்த பிரீடு எப்பவுமே சென்னையில மட்டும் நல்லா போடுவானுங்க, மற்ற எந்த டீமும் நல்லா போட மாட்டாங்கன்ற ஒரு மித்து இருக்கு. அதை அவர் கண்டினியூ பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது தேஷ்பாண்டே எல்லாம். மற்றபடி எனக்கு பார்த்தீங்கன்னா நார்மலான பிளேயர்ஸ் தான். ராஜஸ்தான் வந்து எப்பவும் போல சாலிடான டீம் தான். போல்ட்டை மிஸ் பண்றேன் ராஜஸ்தான்ல. நல்ல பிளேயர் போல்ட்டும் சரி, அஸ்வினும் சரி, சஹானும் சரி.
கைஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு இந்த டீமும். நம்ம வந்து பவுலிங்கை பற்றி விட்டுட்டோம் பாத்தீங்களா. பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு கைஸ், பவுலிங் சரியில்லை. நான் கவனிக்கல பாத்தீங்களா. ஏன்னா அஸ்வின், சஹல், கேஷவ் மகாராஜ் இந்த மாதிரி இருந்த டீம் கைஸ், போல்ட் இந்த மாதிரி இருந்த டீம் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா சரியான பவுலர், ஜோஃப்ரா ஆர்ச்சர் பழைய ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்ல, தீக்ஷனா ஹசரங்கா இவங்க எல்லாம் ஒரு எப்படி சொல்றது போல்ட், அஸ்வின், சஹல் அந்த ரேஞ்சுக்கு இல்லை சொல்ல போனா. பட் இவங்க பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மற்றபடி இது ஒரு கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு கைஸ். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ராஜஸ்தானை பொறுத்தவரை. டாப் ஆர்டர்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, பட் பவுலிங் லுக்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபன்னி அண்ட் வீக் டு மீ. ஸோ உங்களோட ரேட்டிங் போடுங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படி இருக்குன்னு. சஞ்சு சாம்சன் இப்போ வரான், செம்ம ஹைப் இருக்க போது. போல்ட்டை கொடுத்துருக்க போது ஃபசலக் ஃபரூக்கி வாங்கியிருக்காங்க, மறந்துட்டேன் பார்த்தீங்களா சொல்றதுக்கு. ஃபசலக் ஃபரூக்கி வாங்கியிருக்காங்க, ஆப்கானிஸ்தான் பவுலர், நல்லா தான் போட்டா T20 வேர்ல்ட் கப்ல. ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா நம்ம இந்தியன் பிச்சில் அப்படின்னு பார்ப்போம். மற்றபடி போல்ட்டை கொடுத்துருக்க கூடாது. ஹிட்மேரை விட்டுட்டு போல்ட் இல்லை பட்லர் வச்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு போல்ட்டை தான் வச்சிருக்கணும். பட் யாரையுமே வைக்க முடியாது, கஷ்டம் கைஸ். ஹிட்மேரை வச்சதுக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் வச்சிருந்தேன்னா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்றபடி பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பவுலிங் வீக்கா இருக்கு என்ன பொறுத்தவரை. ஸோ முடிஞ்சு. SRHக்கு வரேன் கைஸ். SRH பேட் கமிங்ஸ் யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். பேட் கமிங்ஸ், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், டிராவிஸ். நாட் சர்ப்ரைஸ்ட், கரெக்டான பிளேயர்ஸ் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. யாரை வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். முகமது ஷமி, ஹர்ஷல் பட்டேல், இஷான் கிஷன், ராகுல் சஹர், ஆடம் ஜாம்பா, அபினவ் மஹனோகர், சிம்ரஜித் சிங், ஜெயதேவ் உனட்கட், கமிந்து மெண்டிஸ் எல்லாம் ஓகே தான். இப்ப சச்சின் பேபிலாம் இருக்கானா இன்னும்? சச்சின் பேபி அந்த RCB காயின்னு நினைக்கிறேன், முன்னாடி இருந்தானே 2016ல லாஸ்ட் 6 அடிக்க முடியாம அழுதுட்டு இருந்தோம். ஸோ முகமது ஷமி வந்துட்டு எதுக்கு GT விட்டாங்க வாங்கல அப்படின்னா சிம்பிளானது, இன்ஜுரி. என்னதான் ஒரு பிளேயர் வந்து டாப் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்தாலும் இன்ஜுரி. நான் எப்பவுமே ஒரு இதில் பிலீவ் பண்றேன் கைஸ், சில பிளேயர்ஸ் வந்துட்டு எப்போ அவங்க மவுண்டெயின்ல இருக்காங்களோ அவங்க கீழே விழுந்துறாங்க. முகமது ஷமியோட கரியர் பெஸ்ட் என்னன்னா அந்த வேர்ல்ட் கப் தான். போன வருஷம் 2023 வேர்ல்ட் கப் தான். அப்படி ஒரு பீக்ல இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அதே பீக் அவர் திருப்பி வருவாரா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பர்சனல் லைஃப்ல ரொம்ப பிரச்சனை இருக்கு. எந்த பிளேயர்ஸ்லாம் அந்த பர்சனல் லைஃப்ல பிரச்சனை இருக்கோ அங்க ரொம்ப அடி வாங்கும். எக்ஸாம்பிள் ஸ்ரீகர் தவான். பட் ஷமிக்கு இருக்கும் போது தான் அவர் 2023ல ப்ரூவ் பண்ணாருன்னு. பட் இப்போ டிஃப்ரெண்ட் டைம்ல இருக்காரு. அவர் பவுலிங் போடுறதெல்லாம் நான் பார்த்தேன். பட் அந்த ஒரே காரணத்துக்காக, ஏஜ் ஆகுது, இன்ஜுரி இருக்கு, அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். அந்த இன்ஜுரி கொஞ்சம் சிவியரான இன்ஜுரி கைஸ். வீல் சேர்ல உட்காந்துட்டுலாம் வந்துட்டு எந்திரிச்சு வர்றது வந்து ஒரு பவுலருக்கு நல்ல அழகு இல்லை. ஷமி மாதிரி பவுலருக்கலாம். ஸோ அதனாலதான் வந்துட்டு அவர் பேர் என்ன, ஆஷிஷ் நெஹ்ரா வந்து டோட்டலா அவாய்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது முகமது ஷமியை. ஸோ முகமது ஷமி இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. பேட் கமிங்ஸ், முகமது ஷமி எல்லாம் ஒரே டீம்ல இருக்காங்க. நினைச்சு பாருங்களேன், நட்ராஜனும் மிச்சல் ஸ்டார்க்கும் இங்க இருக்காங்க, ஐ திங்க் டெல்லியில இருக்காங்க. இவங்க காம்பினேஷன் முகமது ஷமி அண்ட் பேட் கமிங்ஸ். ஹர்ஷல் பட்டேல் டீசென்டான பேர் தான். இஷான் கிஷனை வாங்கியிருக்காங்க. நல்ல ஒரு இது கைஸ். நிஷான் கிஷன் 11.25 எடுத்திருக்காங்க. நிஷான் கிஷன்லாம் பாவம் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்டான். அவனை போட்டுட்டு சும்மா தேவையில்லாம சுமன் கில் இல்லாத போது அவனை கூப்பிட்டுட்டு மற்ற நேரம் அவனை வெளியே உட்கார வச்சுட்டு அப்படி கூப்பிட்டு மென்டலி இதாயிட்டான்னு நினைக்கிறேன். ராகுல் சஹர், ஆடம் சாம்பா எல்லாம் வாங்கியிருக்காங்க. போன வருஷம் பாருங்க. இந்த வருஷம் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பின்னர்ஸ்ல தான் ஒரு பிரச்சனை இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாங்க, புவனேஸ்வர் குமார், பேட் கமிங்ஸ், நட்ராஜன்லாம் இருந்தாங்க. ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் பிரச்சனை இருந்து. பட் இப்போ ஸ்பின்னர்ஸ் வந்துட்டாங்க. ஆடம் சாம்பா கண்டிப்பா எடுப்பான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவன் ஆஸ்திரேலியன்ல பாதி ஆஸ்திரேலியனா தான் இருக்குது. இந்த இவங்களோட பிரச்சனை என்னன்னா எப்பவுமே வந்துட்டு என்ன சொல்றது, அதிக பிளேயர் எடுத்து போட்டானுங்க போன வாட்டி. கிளென் பிலிப்ஸ், ஏடன் மார்க்கர், ஹசரங்கா, யான்சன், இத்தனை பிளேயர் வச்சுட்டு அவனுக்கு என்ன பிளேயர் உள்ள போடன்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி வாங்கினாங்க ஸ்டார் பிளேயர். போன வருஷம் பாருங்க, இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்துச்சு. காவியா வந்து எல்லா பிளேயரையும் வாங்கி போட்டா. காவியான்னு மட்டும் இல்ல, கூட இன்னொருத்தர் இருக்காரு மாஸ்டர் மைண்ட், டேனியல் விட்டோரி. அவர் ஆள் பார்க்க நேர்டு மாதிரி தான் இருப்பாரு. ஒரு நேர்டு அப்படிதான் இருக்கணும். நேர்டுக்கு தான் அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கு. அவர் தான் அந்த டீம் வாங்குறதுக்கு அவ்வளவு காரணம் எனக்கு தோணுது. ரொம்ப ஸ்மார்ட்டான பிளேயர் அவர்னா டேனியல் விட்டோரி. பவுலிங் ஸ்டைல்லாம் பாத்துருக்கீங்களா, அவ்வளவு செமையா இருக்கும். செக்ஸியான பவுலிங் ஸ்டைல் மேன். போய் பாருங்க. அதை தான் குர்னல் பாண்டியா காப்பி அடிச்சு போட்டுட்டு இருக்கான். சீரியஸா டேனியல் விட்டோரி பவுலிங் ஸ்டைல தான் குர்னல் பாண்டியா காப்பி அடிச்சு போட்டுட்டு இருக்கான், பிளிப்கார்ட்ல வாங்கின மாதிரி. ஸோ கமிந்து மெண்டிஸ் வாங்கியிருக்காங்க.
சரி கலந்து போயிட்டு போகுது. ஜெயதேவ் உனக்கிட்ட வந்து ஒரு டீசென்டான ஒரு ஐபிஎல் பிளேயர் தான் எனக்கு தெரிஞ்சு. சிம்ரஜித் சிங் பார்த்துருப்போம் நம்ம சிஎஸ்கேல. ஸோ அபினவ் மனோகர்லாம் ஒரு நல்ல பிளேயர் தான். ஜிடியில் பார்த்துருப்போம், ஃபினிஷர் தான். பட் ஸ்பின்னர்ஸ் இவங்க டீமுக்கு வந்துட்டாங்க, நல்ல பிளேயர் தான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த சாலிடான டீம் தான் கைஸ். ஹர்ஷல் பட்டேல் இருக்கான், ஸ்பின்னர்ஸ் வந்துட்டாலே போதும் கைஸ். ராகுல் ஷார் வந்துட்டான், ஆடம் சாம்பா 2 லெக் ஸ்பின்னர் இருக்கானுங்க. இஷன் கிஷன் ஓப்பனிங்கு. எங்க இஷன் கிஷன் விளையாட போறான் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சு இஷன் கிஷன் ஒன் டவுன் கன்ஃபார்ம் தான் போட போறானுங்க, நல்லா தெரியுது. ஏன்னா ஓப்பனிங் செட் ஆயிட்டு அவங்களுக்கு டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மா ஓப்பனிங். இஷான் கிஷன் வந்து ஒன் டவுன் வருவான், கரெக்ட் கைஸ். அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி வருவான், அதுக்கப்புறம் கிளாசன் நல்லா தான் கைஸ் இருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல், அபினவ் மனோகர் எல்லாருமே போட்டிருக்கானுங்க, நல்ல பிளேயர் தான். பேட் கமிங்ஸ் தான் கேப்டனா இருக்க போறோம், நல்லாவே தெரியுது. அபிஷேக் சர்மா வந்துட்டு என்னதான் வந்துட்டு இந்தியாவில் வந்து ஒழுங்கா புடுங்கல அப்படின்னாலும் ஐபிஎல் வந்துட்டு செம்மையாடி அடிப்பா. டிராவிஸ் ஹெட் அவங்க காம்பினேஷன் செம்மையா இருக்கு. பவர் பிளே ரேட் 125 ரன்ஸ் அடிச்ச கூதிமானுங்களா அவனுங்க, மோசமான அவனுங்க தான். ஸோ இந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எஸ்ஆர்எச் எப்பவும் போல எஸ்ஆர்எச் ஹிஸ்டரி இப்படி மாறும் நான் நினைச்சு கூட பார்க்கல கைஸ். பட் நிறைய அன்சோல்டான பிளேயர்ஸ் போயிட்டாங்க. கேன் வில்லியம்சன் போயிட்டான், நவ்தீப் சைனி போயிட்டான். சர்ப்ரைசிங்கானது எனக்கு என்னன்னா, கேன் வில்லியம்சன் டேரன் மிச்சல்லாம் போனது கூட இல்லை. எனக்கு வந்து சர்ஃப்ராஸ் கான் வாங்காததான் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. எப்படி சர்ஃப்ராஸ் கானை வாங்கல அப்படின்னு கொஞ்சம் சேடா தான் இருந்துச்சு அவனை வாங்காதது. எப்பவுமே அவனை டீம்ல எடுக்கிறதுக்கு ஒரு பாடா தான் இருக்கு சர்ஃப்ராஸ் கானை. ஸோ ஃபைனல் டீம் கைஸ், ஜிடி வந்துருச்சு. இவ்வளோ நேரம் வீடியோ போயிட்டாடா. ஜிடி வந்துருச்சு கைஸ். ஜிடி யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணிருக்கான்னு பார்ப்போம். ரஷீத் கான், சுமன் கில், சாய் சுதர்ஷன், ராகுல் திவாட்டியா, ஷாருக் கான் இவங்கெல்லாம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஷாருக் கான் எதுக்கு ரீட்டைன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஹர்திக் பாண்டியா இருக்கும் போது இப்படி இருந்தானுங்க ஹர்திக் பாண்டியா இருக்கும் போது. இந்த சின்ன பையனை போட்டு நல்ல பிளேயர் தான் சுமன் கில் தான், பட் ஹர்திக் பாண்டியா இருந்த மென்டாலிட்டி வேற. பட் மும்பை அவன் குழப்பினதுக்கு காரணம் வந்து நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஒரு ரீசனே இல்லை. அவன் பர்சனல் லைஃப்ல நிறைய இருந்து அவன் மும்பைக்கு வர்றதுனால வேணும்னே ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய வித்தியாசமா லூஸ் தரமா விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணான் ஹர்திக் பாண்டியா. அதனாலதான் அவனுக்கு தோத்தானுங்க சொல்ல போனா. தேவையில்லாம ஓப்பனிங் வர்றது, தேவையில்லாம சீக்கிரமா பேட்டிங் வருவான், ஸ்டார்டிங்ல இம்பாக்ட் பிளேயரை போடுவான், நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா, அழுதுருவான்டா. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஜிடி நல்லா தான் கைஸ் வாங்கியிருக்காங்க. பட்லர் இங்கே பிடிச்சி போட்டானுங்க. பாவம் விருதுமன் சஹா இந்த வருஷம் வந்து விருதுமன் சஹா சரியில்லை. 2023 செம்ம அட்டாக்கிங் பிளேயரா இருந்தாரு விருதுமன் சஹா. சுமன் கில்லும் அவனும் வந்தோடனே அட்டாக் தான். ஹர்திக் பாண்டியாவும் ஆஷிஷ் நேரும் சொல்லிடுவாங்க போல, எப்பா போய் அட்டாக் பண்ணுங்கன்ற மாதிரி தான். 2 பேரும் அடி தான். அதுவும் விருதுமன் சஹாலாம் வந்தோன்னு அடி தான். அந்த சிஎஸ்கே ஃபைனலே பார்த்துருப்பீங்க, அட்டாக் பண்ண பார்ப்பாரு. இப்போ வயசாயிருச்சு, இந்த வருஷம் ஒழுங்கா ஆடல. ஸோ பட்லர் வந்தாச்சு 15.75. எல்லாருக்கும் தெரியும் பட்லர் இவ்வளோ காசுக்கு தான் போறான் அப்படின்னு. பட்லர் வந்தாச்சு, அவங்களுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்தாச்சு ஜிடிக்கு. சுமன் கில், பட்லர் இவங்க ஓப்பனிங் பார்க்கறதுக்கு நான் வந்து தவா இருப்பேன் கண்டிப்பா. சுமன் கில், பட்லர் பார்க்கவே ஸ்வாகா இருக்க போது. எனக்கு சுமன் கில் ஆடுறது ரொம்ப பிடிக்கும், லைட்டா. ஆமா, ஸோ அது மட்டும் இல்லை, இங்க பவுலிங்ஸ் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு கைஸ். ராஷித் கான், கஹீஸ்வர் ரபாடா, முகமது சிராஜை வாங்கி போட்டானுங்க. அப்படி இருக்கானுங்க பவுலிங். கஹீஸ்வர் ரபாடாவும் சிராஜே போதுமாடா இவனுங்களுக்கு. இதுல ரஷீத் கான் வேற இருக்கிறான், எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்கானுங்க. லாங் ப்ரோவர் எல்லாருக்கும் தெரியும், ஆர்சிபியில் விளையாண்டவன், ஒரு அண்டர் ரேட்டடான பிளேயர் தான். வாஷிங்டன் சுந்தர் வேற இருக்கான். வாஷிங்டன் சுந்தர் வந்து ஐபிஎல்ல ஒன்றும் ரொம்ப பயங்கரமாலாம் போடல கைஸ். நானே ஏற்கனவே வாஷிங்டன் சுந்தர் ஓவர் ரேட்டட் தான் சொல்லியிருக்கேன். வாஷிங்டன் சுந்தர் வந்து இந்த ஆர்சிபியில இந்த லாக்டவுன் டைம்ல இருக்கும் போது இந்த தேவதத் படிகள் ஃபேமஸா இருந்தானே, அந்த டைம்ல தான் வாஷிங்டன் சுந்தர் வந்து பயங்கரமா போடுவான். ஏன்னா விராட் கோலி வந்துட்டு பவர் பிளே வந்து வாஷிங்டன் கொடுத்துருவான், நீயே போடு பவர் பிளே ஃபுல்லா அப்படிமா. வாஷிங்டனுக்கு வந்து ஃபுல்லா பவர் பிளே போட்டு முடிச்சிடும், அப்பெல்லாம் போடுவான். பட் மற்றபடி வந்துட்டு நிறைய ரன் கொடுப்பான். அப்புறம் குட்ஸே இருக்கான், குட்ஸே உள்ள இறக்குவானுங்களான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே ஆள் இருக்கு. குட்ஸே நல்லா தான் போடுவான், சவுத் ஆப்பிரிக்கா நல்லா போடுவான். அதே மாதிரி ருதர்ஃபோர்ட் இருக்கான் வெஸ்ட் இண்டீஸ். யாருக்காவது ருதர்ஃபோர்ட் தெரியாட்டி செம அட்டாக்கிங்கான பிளேயர், வந்தா பாலை பார்த்து சுத்துறது தான் ருதர்ஃபோர்ட் எடுது. ஸோ இஷாந்த் சர்மா, ஜெயந்த் யாதவ் இவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரியும். கிளென் பிலிப்ஸ் நல்லவள வாங்கினாங்க. யாரோ அன்சோல்டா போனாங்க அப்படின்னு சொன்னாங்க, மேபி லேட்டா வாங்கிக்கலாம் கிளென் பிலிப்ஸை. நான் கிளென் பிலிப்ஸை எந்த டீம்டா வாங்கும் அப்படின்னு இருந்தேன். நல்ல வேலை இவனுங்க வாங்கிட்டாங்க. ஒருதியான பிளேயர் கிளென் பிலிப்ஸ் வந்துட்டு நல்ல ஃபீல்டர். ஒரு பிரைம் சுரேஷ் ரெய்னா அப்படின்னா அது கிளென் பிலிப்ஸ் தாண்டா. அப்ப பிரைம்ல வந்து சுரேஷ் ரெய்னா வந்து ஹங்கரா இருப்பான், பால் என்கிட்ட வரணும், நான் ஃபீல்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பான். அதே மாதிரி தான் கிளென் பிலிப்ஸ் இப்ப இருக்கான். பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி துள்ளிக்கிட்டே இருக்கான்.
2 crores ஒர்த்தானதான். சாய் கிஷோரும் வாங்கியிருக்காங்க. சாய் கிஷோர் இந்த டீம் இல்லையே. சாய் கிஷோர் இந்த டீம் இல்லையே guys. சாய் கிஷோர் இந்த டீமா என்ன? மேபி நான் தப்பா பார்த்துக்கணும் என்னமோ, நான் அது ஒழுங்கா பார்க்கல. ஸோ அது மட்டும் எனக்கு தெரியல guys. சாய் கிஷோர் இந்த டீமா பஞ்சாபா? எனக்கு ஏதோ பஞ்சாப்ல பார்த்த மாதிரி இருக்கு, மேபி மிஸ்டேக்கா இருக்கலாம். பட் இதுல சாய் கிஷோர் தான் போட்டிருக்கு. ஸோ சாய் கிஷோர் இதான் எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேணா அது கிளியர்ல போடுறேன் guys கீழே, சாய் கிஷோர் பஞ்சாபா இல்ல இந்த டீமா அப்படின்னு. ஸோ 2 crores வாங்கியிருக்காங்க. சாய் கிஷோர் எந்த டீமா இருந்தாலும் சரி, பஞ்சாபா ஏதோ கிளென் பிலிப்ஸ்னா வாங்கினது ஓகே தான். இந்த டீம் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்கு கைஸ். எனக்கு தெரிஞ்ச வெல் ரவுண்டடா இருக்கு. இந்த டீமுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓப்பனிங் பாருங்களேன், சுமன் கில், ஜாஸ் பட்லர், 1 down சாய் சுதர்ஷன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ் இருக்கான். மேபி இந்த லோக்கல் பிளேயர்ஸ் யாராவது போடலாம், சின்ன பசங்களை போட்டு தரலாம். நடுவில் ஃபினிஷிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் கிளென் பிலிப்ஸ் எடுத்ததே வந்துட்டு டேவிட் மில்லருக்கு பதிலாக எடுத்த மாதிரி தான் இருக்குது. டேவிட் மில்லர் மாதிரி ஒரு பிளேயர் தான், அவனும் அட்டாக் ஆடுவான், பட் பவுலிங்கும் போடுவான். கிளென் பிலிப்ஸ் இருக்கான், ராகுல் தவட்டி ஒரு ஃபினிஷ், ஷாருக் கான் இருக்கான், அதை மறந்துட்டு பார்த்தீங்களா, ஷாருக் கான் இருக்கான். இவங்க எல்லாருமே ஒரு நல்ல பிளேயர் தான். பவுலிங் பார்த்தீங்கன்னா பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க கைஸ், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க. ரஷீத் கான் ஆல்ரவுண்டர், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், கஹீசோ ரபாடா, வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஆல்ரவுண்டர், குட்ஸே, இஷாந்த் சர்மாவும் நல்லா போடுவாரு, ருதர்ஃபோர்ட் நல்ல பேட்ஸ்மேன். கைஸ் எனக்கு தெரிஞ்சு இவனுங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கானுங்க. எனக்கு எதுலாம் ஒன் சைடு வீக் மாதிரி தெரியுதுன்னா, இந்த ராஜஸ்தான் பார்க்க தான் ஒன் சைடா இருக்கிற மாதிரி தெரியுது. ராஜஸ்தான் எப்பவுமே சாலிடா இருந்துச்சு கொஞ்சம் வருஷமா. இப்போ வந்துட்டு பவுலிங் வந்து ஆள் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது, கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. ஆமா கைஸ், பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஒன் சைடா ஆடக்கூடாது, டீமோட ஆடணும் ராஜஸ்தான். ஆர்சிபி வந்துட்டு ஒரு நல்லா தான் இருக்காங்க, பட் ஐ நாட் சாட்டிஸ்ஃபைட். அவங்க ஆப்ஷன் பண்ண விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, சிம்பிளா சொல்ல போனா. லக்னோ வந்திருக்கானுங்க, லக்னோ நல்லா தான் இருக்கு, பாப்போம் என்ன பண்றானுங்க அப்படின்னு. எல்லாமே இருக்கு லக்னோட்ட, பவுலர்ஸ் தான் இல்லை. லக்னோலயும் அதே பிரச்சனை தான். லக்னோவும் ராஜஸ்தானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கைஸ், கொஞ்சம் சாலிடா இல்லாம தான் இருக்கு. சிஎஸ்கே வந்து அண்டர் ரேட்டட் தான் எப்பவுமே, அவனுங்க டம்மி டீம் வச்சே வின் பண்ணுவானுங்க. ஸோ நல்லா தான் இருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் எது அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா எஸ்ஆர்எச் தான். எஸ்ஆர்எச்சும் பஞ்சாப் தான் அநியாயத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க என்ன கேட்டனா. அதுவும் பேட் கமிங்ஸ்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு டீமவே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் 3 ஆஸ்திரேலியன்ற பேட் கமிங்ஸ், ஆடம் சாம்பா, நிதிஷ்குமார் வச்சு இது நிதிஷ்ன்ற பாருங்க, டிராவிஸ் ஹெட், இதுல கிளாசன் வேற இருக்கான். அவன் பேஸ்பால் பிளேயர் மாதிரி தான் ட்ரெஸ்ஸும் போடுறான். ஃபின்லாண்டு போட்டு 6 அடிச்சுக்கிட்டு இருக்கான்டா, பேஸ்பால் பிளேயர் அவன். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியாச்சு கைஸ் இந்த 1 hourல. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இவ்வளோ எஃபோர்ட் போட்டதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணியே ஆகணும். வீடியோக்கு லைக் போடணும், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த இயர் முடியறதுக்கு முன்னாடி 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம அடிக்கிறோம். இதுதான் கைஸ் பிளானு. அடுத்த வருஷம் லைவ்லாம் போடுவேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்துட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு, ப்ரோ கண்ணாடியே கலத்துங்க. நான் கலத்துறேன் மேன், நான் கலத்துறேன். நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்ம் நான் கலத்துவேன். நான் லைவ் போடுவேன் நெக்ஸ்ட் இயர், மேட்ச் அப்பெல்லாம். எப்போ லைவ் போடுவேன்னு தெரியாது, நான் போடும் போதெல்லாம் கன்ஃபார்ம் கலத்திட்டே தான் இருப்பேன் நெக்ஸ்ட் இயர். இப்போ நான் கொஞ்ச நாளாக போட்டிருக்கேன். எதுக்குன்னு நான் அது வந்து லைவ் அப்பவே சொல்றேன், எதுக்கு கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்னா. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஃபயரா இருக்க போது 1000 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்டர் கவாஸ்கரை பத்தி பார்த்துருவோம். நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அன்னைக்கு டேலேயே 3 விக்கெட் எடுத்துட்டானுங்க. மீதி என்ன நடந்துச்சு, நெக்ஸ்ட் டே டிராவிஸ் ஹெட் மட்டும் விளையாண்டுட்டு இருந்தான். டிராவிஸ் ஹெட் பயந்துனா விளையாடல, நல்லாவே லேண்டா, கூதி அதுப்போதான் லேண்டா. நம்மள்ட்ட சொல்ல போனா டிராவிஸ் ஹெட் வந்து இந்த டிராவிஸ் ஹெட் எப்படி தெரியுமா இருக்கான், இந்த ப்ளூ ஜெர்சி போட்டாலும் சரி, இந்தியான்னு எழுதி கொடுத்தாலும் சரி, நல்லா விளையாட ஆரம்பிச்சிடான். அந்த அடி அடிக்கிறான். டிராவிஸ் ஹெட் பும்ரா விக்கெட் எடுத்துட்டு அவ்வளோ செலிப்ரேட் பண்றான். அப்ப பார்த்துக்கோங்க எவ்வளோ வெறி இருக்கும்னு இந்தியன் பிளேயர்ஸ்க்குலாம் அவன் மேல. அந்த வெறி அப்படி வெறி இருக்குன்னு அவசியமே இல்லை. சொல்ல போனா நம்ம கன்ஃபார்மா வின் பண்ண போறோம்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் அவனை வந்து அவ்வளோ வெறி இருந்துச்சு. பும்ராக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவு பண்ணியிருக்கான். பும்ரா இதுக்கு முன்னாடி இவ்வளோ அக்ரெசிவா இருந்தது எப்பன்னா, ரிஸ்வான் விக்கெட் T20 வேர்ல்ட் கப்ல எடுக்கும் போது. ஏன்னா மேட்ச் டர்னிங் பாயிண்ட், ரிஸ்வான் விக்கெட் எடுக்காட்டி நம்ம தோத்துருப்போம். பட் ரிஸ்வான் விக்கெட் எடுத்தோன்னா ஒரு செலிப்ரேட் பண்ணுவோம், அது பயங்கரமா இருக்கு. இது அது மட்டும் இல்ல, சிராஜ் செமையா போட்டான். அந்த டே ஃபுல்லாவே சிராஜ் வந்து ஸ்மித்தை தூக்கனா எல்லாமே நல்லா தான் போட்டான் சிராஜ். எனக்கு தெரிஞ்சு நம்ம பவுலர்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா போட்டாங்க. எக்ஸப்ட் ஹர்ஷித் ராணா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷித் ராணாக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் கைஸ். அவன் மேல எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு.
அவன் மேல எனக்கு கொஞ்சம் ட்ரஸ்ட் இருக்கு, அவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு. ஸோ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும். த்ருவ் ஜுரேலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பிளேயர் தான். இப்போ ரோஹித் சர்மா வர நெக்ஸ்ட் மேட்ச் வருவான், என்ன பண்றான்னு பார்ப்போம். பெர்த்ல ஜெயிச்சாச்சு, ஆடலைட்ல போய் பார்ப்போம் என்ன நடக்குது. இந்த மேட்ச் வந்து 9 o'clock நடக்கும். இந்த ஆஸ்திரேலியா நடந்தா இதான் ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு டைம் ஜோன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 8 o'clock ஆரம்பிக்கனா இது 9, அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் வந்து 6 மணிக்கு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் 5 o'clock ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் பிரச்சனை இந்த ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்தனா டைம் ஜோன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எதுனாலும் சரி நம்ம மேட்ச் பார்க்க தான் போறோம். பார்டர் கவாஸ்கர் எப்படி ஃபயரா இருந்துச்சோ அந்த ஆக்ஷனும் ஃபயரா தான் இருந்துச்சு. எக்ஸப்ட் ஆர்சிபி கொஞ்சம் விட்டதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருந்து. நான் ஒன்று ஆர்சிபி ஃபேன்லாம் இல்லை, அவனுங்க நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு அக்கறை தான். ஏன்னா விராட் கோலி இருக்கிறதுனால கொஞ்சம் ஓகே இவனுங்க பண்ணியிருக்கலாமே. இதே விஜய் மலையாளம் இருந்தேன்னா நேரம் தலைவனா வாங்கி போட்டிருப்பான் எல்லாரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சொல்ல போனோம்னா. மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர் அன்சோல்டா போயிட்டாங்க. அன்சோல்ட் பிளேயர்ஸ் பத்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உட்காந்து எல்லா அன்சோல்ட் பிளேயர்ஸ் பத்தி சொன்னா நீங்க போர் அடிச்சிடும், அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் சர்ஃப்ராஸ் கான் எடுக்காதான் கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் வியர்டா இருந்துச்சு, கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. அவன் வந்து என்ன மேன் இவனுக்கு எதுனாலும் வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் போட வேண்டியதா இருக்கப்பா, இவனுக்கு எல்லாத்துக்கும் ஜஸ்டிஸா போட வேண்டியதா இருக்கப்பா இவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மற்றபடி பார்டர் கவாஸ்கர் வந்து செமையா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பும்ராவோட கேப்டன்சில வந்து வின் பண்ணது நிம்மதியா இருக்கு. பும்ரா தாங்க ஃபியூச்சர் கேப்டன், பும்ரா தான் ஃபியூச்சர் கேப்டன் அடிச்சு சொல்றேன். ரோஹித் சர்மாக்கு அடுத்து பும்ரா. என்ன கேட்டீங்கன்னா இந்த மீதி இருக்கிற டெஸ்ட் மேட்ச்லயே பும்ராவை நான் போட சொல்லுவேன். ஒரு காமான ஒரு வின்னிங் மைண்ட் செட் இருக்குது பும்ரா தான். ஃபர்ஸ்ட் 150 ஆல் அவுட் ஆனா அவ்வளவுதான் நினைச்சிட்டேன். நல்லா அவ்வளவுதான்ப்பா, கம்பீர கோச்சை விட்டு தூக்குங்க, கம்பீர போய் பெட்டி படுக்க வச்சு ரெடி ஆக்கிடுங்க அப்படின்னு தான் நினைச்சேன். பட் கம்பேக் பண்ணி வின் பண்ணது நிம்மதியா இருந்து. பும்ரா தான் வந்து சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆட்டிடியூட்லாம் செம்மையா இருந்து. கைஸ் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு இந்தியாவில் வச்சு ஆஸ்திரேலியாவை புள்ளி பண்றது ஒன்றும் பெருசு இல்லை. நம்ம வீட்டில் வச்சு நம்ம அவங்களை புள்ளி பண்றது பெருசு இல்லை. அவனுங்க இடத்துல போயிட்டு நம்ம புள்ளி பண்றோம் பார்த்தீங்கன்னா அதுதான் வெயிட்டு. டிராவிஸ் ஹெட் தான் போயிட்டு வந்து ஹர்ஷித் ராணாவும் சிராஜும் லபுஷேனை வம்புழுக்கிறது. ஜெயஸ்வால் வந்துட்டு மிச்சல் ஸ்டார்க்கை பார்த்து இவர் டூ ஸ்லோன்னு சொல்றது. ஜெயஸ்வால் வந்துட்டு இந்த லபுஷேனை பார்த்து கால் வைக்கிற மாதிரி ரீஸ்ல பண்றது, அதெல்லாம் சீனா இருந்து. ஜெயஸ்வால் வந்துட்டு தெனாவட்டு அடிச்ச மாதிரி இருந்து. நான் வந்து இங்க பேட்டிங் பிடிக்க வரேன்டா ஓமால, நீ எப்படி வேணாலும் பவுலிங் போட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்து. பேட் கமிங்ஸ்லாம் டயர்ட் ஆயிட்டான் பவுலிங் போட்டு அந்த அளவு ஆக்கிட்டானுங்க நம்ம கேஎல் ராகுலும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும். கேஎல் ராகுல் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா வர போறான், இப்போ 1 down வர போறான். சுமன் கில் வருவானான்னு தெரியல. ஒருவேளை 3வது மேட்ச் சுமன் கில் வந்தேன்னா திருப்பி அவன் 2 down 1 downல இருந்துட்டு 5th போக போறான். கேஎல் ராகுல் பாவம் மாறிக்கிட்டே இருக்கான். பட் இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், கேஎல் ராகுல் அவ்வளவு பிளெக்சிபிளா இருக்கிறதுனால தான் அவனை வந்து இன்னும் டீம்ல வச்சிருக்காங்க. சிம்பிளானது. ஸோ ஆடலைட்ல பார்ப்போம். விராட் கோலி ஒரு செஞ்சுரி போட்டதுனால எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட பல வாட்டி சொல்லிட்டு இருந்தேன் விராட் கோலி 50th செஞ்சுரி போட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபயர் வரலன்னு திடீர்னு இப்ப செஞ்சுரி போட்டிருக்கான். நல்லா விளையாண்டு செஞ்சுரி போட்டான். நம்ம T20 வேர்ல்ட் கப்ல விளையாண்ட மாதிரி விளையாடல, நல்லா விளையாண்டு செஞ்சுரி போட்டான். ஸோ இதே மாதிரி தான் விராட் கோலிக்கு நடந்துச்சு. இந்த 2022ல நடந்துச்சு. ஃபார்முக்கு வரல நாங்க திடீர்னு ஏசியா கப்ல ஒரு ஆப்கானிஸ்தானோட ஒரு செஞ்சுரி போட்டான். அதுக்கப்புறம் ஃபார்முக்கு வந்துட்டான். T20 வேர்ல்ட் கப்ல வந்துட்டு பாகிஸ்தான் 82 அடிச்சான். அதுக்கப்புறம் ஃபார்முக்கு வந்துட்டான். இப்ப திடீர்னு மறுபடியும் ஒரு மாதிரி இதானா இப்ப திருப்பி வந்திருக்கான். இந்த ஃபயர் அப்படியே இருக்குமா இல்ல ஒரே செஞ்சுரியோட அவ்வளவுதானா அப்படின்றத இந்த 5 டெஸ்ட்ல தான் பார்க்கணும். இந்த 5 டெஸ்ட்ல தெரிஞ்சிடும் விராட் கோலி இஸ் பேக் ஆர் இஸ் ஜஸ்ட் வித் 1 century அப்படின்னு பார்ப்போம். ஓகே guys, so channel subscribe பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஓகே see you in the video and remember it, always be on top. Cheers guys.